अविदित विषयान् तरक्षटारे उपनिषता मुखमान महत्रभोगः अभिसगुणवता तथैकशेषी मधुरकविरुतये ममाविरस्तु வீரன் பிரம்மணரியேன் வேதம் தமிழ்செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூர் ஏரியன்கள் வாழ்வான் என்னேத்தம் மதுர கவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். சுவாமி மதுரகவி ஆழ்வார் சர்மபர்வ நிட்டையிலே நின்றார். சர்மபர்வ நிட்டை என்பது ஆச்சாரியனே உபேயமாக கருதப்படுவன அது அனுஷ்டானத்துல கொண்டு வர்றது. அந்த ஆச்சாரிய திருவடியே நமக்கு புகலிடம், அதுவே வழி, அதுவே உபாயம் என்கிற நிலை மேற்கொண்டு அந்த திருவடிகளுக்கே கைங்கரியம் மற்றொன்று கிடையாது என்கிற நிலை இருப்பதான் சர்மபர்வ நிட்டை. அந்த சர்மபர்வ நிட்டையிலே மதுரகவி ஆழ்வார் என்றார். அந்த மாதிரி யாரா இருந்திருக்கிறாளா? ஒரு ஜீவாத்மாவை போய் இந்த மாதிரி பெரிய ஒரு வைபவம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம கருதலாமா? பகவானை காட்டிலும் மேம்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாமான்னா அதுக்கு திருஷ்டாந்தமாக ராமாயணத்திலிருந்து சத்ருகுண ஆழ்வாரை எடுக்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர். இது நடந்த சரித்திரம். இந்த சத்ருகுணன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கச்சே, இப்ப கல்யாணமாயி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இங்க பரதாழ்வானை அவருடைய தாய்மாமன் இருக்கக்கூடிய இஜாதித்து அவர் தன்னுடைய படை வீட்டுக்கு வர சொல்லி அழைத்தார். அந்த அழைப்பின்படி பரதாழ்வான் கிளம்புகிறான் கேகே தேசத்துக்கு. கிளம்பும் போது கூடவே சத்ருகுண ஆழ்வான் கிளம்புறான். அங்கு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம் தான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகா. ஆச்சரியமான ஸ்லோகம். பண்ணி தனி ஸ்லோக வியாக்கியானத்துல பெரியவாச்சான்களை தனி தட்டு. ஆனாலும் நம்முடைய பூர்வாச்சாரியருடைய ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை பூர்த்தி அர்த்தம் கேட்கணும்னாலே அந்த ஸ்ரீராமாயணத்துல பார்க்கறத விட நம்ம 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள் இருக்கு இல்லையா, அந்த வியாக்கியானத்துக்குள்ளேயே பரிபூர்ணமா நம்ம அனுபவிக்கலாம், சேவிக்கலாம். அவ்வளவு தூரம் இவர்கள் ராமாயணமும் இந்த வியாக்கியானமும் ஒன்றாக இயங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால்தான் ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழி இருக்கிற பரியந்தம் இஷ்டங்களை அழிக்க முடியாது என்று ஒரு பிள்ளையாண்டான் தன்னுடைய தகப்பனான ராஜாவுக்கு சொன்னதா சரித்திரம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த சத்ருக்னகா நிச்சய சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கரகான்னு சொன்னார். இப்ப இஜாதித்துடைய வீட்டுக்கு பரதாழ்வான் கிளம்புறார். ஆனா கூப்பிட்டது யாருன்னா பரதனை தான். இஜாதித்து அந்த கேகே தேசத்துல இருக்கக்கூடிய ராஜா சத்ருகனாழ்வாரை அழைக்கவே இல்லை. அவர் அழைக்காம இருக்க செய்தியும் இவர் கூடவே போறார். அப்ப பரதனைத்தான் அழைத்தார். போக வேண்டியது பரதன் தான். ஆனா அழைப்பு பத்திரிகை பரதனுக்கு மட்டும்தான் வந்தது. ஆனா பரதன் புறப்படுகிறான்றது உண்மை. அப்ப சத்ருகனை எதுக்காக போகணும்? அவரை ஒன்னும் தவிர்த்து கூப்பிட வேண்டிய தேவையே இல்லையா. சத்ருகன் ஆழ்வானை தனித்து கூப்பிட வேண்டிய தேவையே இல்லையா. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சுவாமி வராருன்னு சொல்லுவோம். அவர் கல்யாணத்துக்காக அழைச்சாருன்னா அவர் அழைக்கும் போது சுவாமி உங்களுடைய உடுப்பு என்ன, உங்களுடைய திருமையில திருமண் காப்பு என்ன, கண்ணாடி என்ன, உங்களோட வஸ்திரம் என்ன, மேற்கொண்டு நீங்க ஏதாவது அலங்காரம் பண்ணி அதோடு வாங்கோ அப்படின்னு சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவான்னா வாங்கோன்னு சொல்லுவா. குடும்ப சமேதரா வந்து மணமக்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம், அதான் பிரார்த்திப்பார். அப்படி இருக்க செய்து அப்ப இதெல்லாம் போர்த்தணும். அதே போல பரதாழ்வான் போறான்னாலே கூடவே யாரு சத்ருகனாக போறான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இப்போ இஜாதத்துக்கு போவதுதான் பரதனுக்கு உத்தேசம். ஆனா பரதன் பின்னே போவதா சத்ருகனுக்கு உத்தேசம். பரதேன அப்படின்னு இருக்கு பாருங்க. அதாவது கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகான். பரதேன அந்த பரதேன சப்தத்துக்கு நம்முடைய பூர்வாச்சார ஆச்சரியமான வியாக்கியானம் அனுப்பியிருக்கார். அதான் சொன்னேன், நமக்கு வியாக்கியானம் முக்கியம், மூல கிரந்தமும் முக்கியம்.
ஆனா மூலகந்தம் இருந்தா மட்டும் போராது. அது என்ன அபிப்பிராயத்துல அவ சொல்லியிருக்கான்னு நம்முடைய பூர்வாச்சாரம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, 2 விதமா போயிடும். எப்படின்னா, அதுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்காது முதல் நிலை. 2வது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்லுவா. இந்த அபிப்பிராயத்துலதான் அவ இதை பண்ணியிருக்கா. இந்த அபிப்பிராயத்தை இப்ப ஒண்ணுமில்ல, இந்த வேதமே இப்ப 3 விதமா இருக்கணும். என்னவா சொல்றா? விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், மேற்கொண்டு துவைத்தம், என்னென்னவோ அதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு. வேதத்தை ஒத்துண்டு அதுக்கு அது பிரம்மம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கா. அவெல்லாம் நிறைய பேர் இருக்கா. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா. என்ன காரணம்னா, அவரவர்கள் தங்கள் தங்கள் புத்தி அதுல செலுத்தி இந்த அபிப்பிராயத்துல தான் சொன்னான்னு சொல்றா இல்லையா. ஆனா அது நம்முடைய பூர்வாச்சாரர்கள் இதை எழுதி வைக்கலாம். அதுதான் மனபாலமாவளி இந்த உபதேச ரத்னமாலைக்கு பிரதானமே எழுதினது காரணமே இதுதான். என்னென்னபடி, ஏன்னா இன்னைக்கு ஆழ்வாராச்சாருடைய பரிபூர்ணமான அந்த திருநட்சத்திரங்கள் என்னன்னு எழுதி வச்சுட்டார். மாசத்தையும் எழுதினார், திருநட்சத்திரத்தையும் எழுதிட்டார். அது எழுதுறேன்னு வச்சுக்கேன். அவாபா இல்ல சுவாமி, சுவாமி எம்பெருமானார் திருவாதிரையில அவதாரம் பண்ணல, அவர் சுவாத்தியில தான் அவதாரம் பண்ணார். பெரியாழ்வார் சுவாத்தியில அவதாரம் பண்ணல, அவர் கேட்டையில அவதாரம் பண்ண, எத்தத்தையோ சொல்லுவா. அதை நிரூபிக்கிறது எத்தையோ பண்ணுவா. அதனாலதான் மணவாளம் பொய்யில்லாத மணவாளம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே போல இன்னைக்கு இந்த ஸ்ரீராமாயண ஸ்லோகங்கள் என்ன நிலையில இருக்குன்னா, இதுக்கு நிச்சயமே பூர்வாச்சாரம் நம்ம யப்தவ்யம் குரு பரம்பரையும் பயமும் சொல்றதுக்கு இதுக்குதான் காரணம். ஏன்னா ஏன் குரு பரம்பரை சொல்லணும்னா, இதுதான் அந்த அந்த பரம்பரை இருக்கிறதுனால்தான் நமக்கு அது உண்மையை சரியான முறையில நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாங்கு அவளை போல யாருக்கும் கிடையாது. அதான் பரதேன அப்படிங்கிற பரதேன ததா அனதகான், பரதேன ததா அதக. ஏன்னா ராமாயணத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பாசமும் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரம் நம்முடைய தன்னில தண்ணி வரா போற அந்த நிலை இருக்கும். அந்தந்த கதாபாத்திரம் ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணியிருக்கா இருக்கணும். ஆனா இந்த வியாக்கியானம் ராமாயண புத்தகத்தை தேடினா கிடைக்காது. அதெல்லாம் தேடினா கிடைக்கவே கிடைக்காது. நம்முடைய திவ்ய பிரபந்தத்துல தான் பரிபூர்ணமா இருக்கு இல்லையா. அப்ப அந்தந்த ஸ்லோகங்களுக்கு நம்முடைய பூர்வாச்சாரம் விபுலமான வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்ப பரத சப்தத்துக்கு அர்த்தமாக்கணும். அதாவது பரதேன தன ததா கான் தெரிவிக்கிறாரு. இப்ப வியாக்கியானம் வாசிக்கணும். கச்சதா என்கிற யார்கிட்ட புஸ்தகம் இருக்கோ, புஸ்தகம் கையில வச்சு, புஸ்தகம் ஒண்ணு பெரிய காஸ்ட் கூட கிடையாது. ஏன்னா அடிக்கடி சொல்லிட்டுதான் இருக்கேன். எப்பவும் வியாக்கியான புஸ்தகம் கையில இருந்து வச்சுக்கேன், அது நமக்கு இன்னும் மேலும் மெருகூட்டுற மாதிரி ஞாபகத்தை படுத்தும், நல்லா ஞாபகப்படுத்தும். உடனே சட்டுன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும். ஏன்னா இது வெறுமே அச்சு போட்ட ஒரு காகிதத்துல அச்சு போட்டது இல்லை. அவளுடைய திருவுள்ளம் என்னமோ அதுதான் இதுக்குள்ள இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கிரந்தங்கள்லாம் ஏதோ இல்லையே சுவாமி, வெறும் காகிதம், அந்த காகிதத்துல ஏதோ அச்சு போட்டிருக்கா அப்படின்னு, அதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. பூர்த்தமா நான் அவளுடைய திருவுள்ளம் கச்சதா என்கிற வர்த்தமான நிர்தேசத்தாலே போகிற இடத்தில் தனக்கொரு பிரயோஜனம் உண்டாயாதல் இங்கே மாதா பிதாக்களை கேள்வி கொள்ளுதல், பூர்வஜரான பெருமாளை கேள்வி கொள்ளுதல் செய்யும் இவ்வளவு இன்றைக்கே அவனை ஒழிய ஜீவிக்க மாட்டாதபடியாலே போனான் என்கை. எப்படி போனான்னா, மாதா பிதாக்களை சொல்லல, பகவான்கிட்ட சொல்லல, எதையுமே சொல்லாம கிடு கிடு கிடுன்னு எப்படி போனா, அவன் பயாற்ற பரதாழ்வான் இல்லைன்னா தான் இல்லை என்கிற நிலையிலே கிளம்பினான். அது மாதுள குலம் ஜச்சதா, மாதுள குலம் ஒரு நிமிஷம். மாதுள குலம் விஜாதத்தை அழைத்து அவனை ஆகையாலே போக்கிறதை அவனுக்கு இவனும் அனுத்தேசமாய நன்கை. கச்சதா மாதுள குணம் பரதேன, பரதேன பரதேன என்னன்னா பரத இதி ராஜ்யஸ்ய பரணாத், பரத இதி ராஜ்யஸ்ய பரணாத். ஆச்சரியமான விஷயம். இது எங்கிருந்து எடுத்துக்கான்னு பின்னாடி சொல்றேன். அதாவது பரதேன சக்கரவர்த்தியும் துஞ்சி பெருமாளும் ராஜ்யத்தை பகட்டு போய் இளைய பெருமாளும் துரந்தடிமை செய்வேனும் என்று போய் சத்ருகுணாழ்வான் என்னை அள்ளி அறியேன் தரியேன் என்றிருக்கும் ராஜ்யத்தை பரிகரிக்க கடவன் என்றாயிட்டு ஸ்ரீ வசிஷ்ட பகவான் திருநாமம் சாத்தித்து பரதகிதி ராஜ்யச பரனார் என்னானிரே சீதா ஸ்ரீனிதா ஸ்ரீ சரதானீசன் சதா இருவரும் ராஜபுத்திரர்களால் நட்சத்திர பேதம் உண்டாயிருந்தாலும் பிரித்து முகூர்த்தமிட்டு போக பிராப்தமாயிருக்க
அவன் போனதுவே முகூர்த்தமாக போனான் என்கை கச்சதா என்றதிலே அர்த்த சித்தம் அன்றோ ததா என்றதில் அங்கு மமதா நிவர்த்தியை சொல்லிட்டு எங்கு அதுக்கு ஆச்சரியமான அகங்கார நிவர்த்தியை சொல்லுகிறது. ஆகையாலே புனருத்தி தோஷமில்லை, சேஷத்துவ விரோதியை இரண்டும். பரத இதி ராஜ்யஸ்ஸ பரநாத் அப்படின்னா ராஜ்யத்தை பரித்தபடியாலே இவனுக்கு பரதன் பேர். வசிஷ்டாச்சாரியர் பரதாழ்வானுக்கு பரதன் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சிருக்காரணும். ராமனுக்கு ராமன் பேரு, லக்ஷ்மணன் பேரு, சத்ருகுரன் பேரு, பரதன் பேரு. பரதன் எதுக்கு சுவாமி பேர் வச்சார்? பரதன் என்ற பேர் என்னன்னா ராஜ்யத்தை பரித்தபடியாலே இவனுக்கு பரதன் பேர். ராஜ்யத்தை பரித்தபடியாலன்னா பரிக்கலையானா என்ன சுவாமி? லக்ஷ்மணன் கூட ராஜ்யத்தை பறிக்க மாட்டானா? பண்ணுவானே, ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டனோ, நல்லா பண்ணுவானோ. அப்ப ராஜ்யம் லக்ஷ்மணன் ராஜ்யத்தை பறிப்பான். சத்ருகுனும் ராஜ்யத்தை தரிக்கிறதுக்கு சாமர்த்தியம் கிடையாது, நன்னாவே இருக்கு. ஏன் இவ்வளவு? ஏன் ராமனே ராஜ்யத்தை 11,000 வருஷங்கள் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணியிருக்கான். இன்னும் கேட்டா தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார். அப்ப அவர்லாம் பரிக்கலையா? பரிக்கிறபடியால் இருக்கலையா? அவர்லாம் பரிக்கிறபடியால்னா அப்ப அவரை நல்லா பரிச்சிருக்காரு. பரதாழ்வான் 14 வருஷங்கள் தான், அதுக்கு மேல கிடையாது. வெறும் 14 வருஷம் தான் அந்த ராஜ்ய பரிபாலனம் எப்படி பண்ணினான் தெரியுமா? பாதுகை தான் பண்ணிட்டு, இவர் பண்ணல. என்னென்ன யாராட்ட என்னென்ன வசூல் பண்ணணுமோ போய் அனுப்பிச்சுட்டு வசூல் வந்துடும். என்னென்ன கொடுக்கணுமோ யாராச்சும் என்ன இருக்கும், எனக்காகதான் பாதுகை கேட்டுக்கோ, பாதுகை தான் ராஜன். அந்த அளவுக்கு 1 10 கொடுத்தான்னு தெரியப்பா நம்முடைய உருவாக்கம். இதுக்கு சொல்ல அப்படி இருக்க செய்ய ஒரு 14 வருஷங்கள் தான் இருந்தார். ஆனா ராஜ்யத்தை பரித்தபடியால பரதன் இருக்கு 14 வருஷம் பரித்தான், 11,000 வருஷம் பரித்தான். அவனுக்கு பரதன் பேர் இல்லை. ராமனுக்கு 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலன் பண்ணார், அவருக்கு பரதன் பேர் இல்லை. ஆனா இவர் என்ன, இவருக்கு ஒரு 14 வருஷம் இவருக்கு பரதன் இல்லையானா பரதன் என்று இவருக்கு பெயர் கொடுத்தாரு. என்னன்னா ஆச்சரியமா அர்த்தம் தெரிவிக்கிறார், ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஏன்னா பாரம் என என்று நினைத்து பரித்தது பரதன் ஒருத்தன். இந்த ராஜ்ய பரிபாலன் பெரிய பாரம், என் தலையில பெரிய சுமை சுவாமி, அப்படி சுமைன்னு நினைச்சுட்டு அப்படின்னு நினைச்சுட்டுதான் அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான. ஏன்னா தன்னுடையது கிடையாது, இந்த நிலை வரணும். இதுதான் பாரதந்திரியம். தன்னுடையது கிடையாது, இது ராமனுடைய திருவுள்ளத்துப்படி பண்ணணும், அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இது ராமனுடையது, என்னுடையது கிடையாது. அப்ப அதை என்ன பண்ண, அதை நான் தாங்கிட்டு இருக்கணும். அப்ப பாரமா இருக்கணும். அந்த பாரம் இருக்கிறபடியாலும் எனக்கு பாரம். ஏன்னா மற்ற யாரும் ராஜ்யத்தை பாரம்னு நினைக்கிற, இவன் 14 வருஷங்கள் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாலும் அந்த ராஜ்ய பரிபாலனம் பாரமா நினைச்சனா ஆண்டா. ஆனாலும் அதே ராமனே 11,000 வருஷம் ஆண்டாலும், தசரதன் 60,000 வருஷம் ஆண்டாலும் அவெல்லாம் என்ன பாரமா இருக்கு சுவாமி, இந்த ராஜ்ய பரிபாலனம் பாரமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் நினைக்கிறேன். ஆனா பரதாழ்வான் தான் இத பாரமா நினைச்சாலும், அதனால பரதனுக்கு மட்டும் பரதன் என்று பெயர். ஏன்னா அந்த 14 வருஷங்கள் என்னன்னா இது சுமையா அப்படின்னு தன்னை சொல்லிட்டான். இது சுமையா இருக்கே சுமையா இருக்கே சுமையா இருக்கே அப்படின்னு. ஏன்னா இது நம்முடையது கிடையாது. இதான் ரொம்ப முக்கியம். என்னைக்குமே நம்முடைய வஸ்து ஒண்ணு இல்லை, அதை நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டா வச்சுக்க, இந்த வெட்டியை பார்த்துங்க அப்படின்னா போன திரும்பி வரவே இல்லை, இது யாரா தூக்கின்னு போயிட்டு வரான்னு சொல்லி அதை பாதுகாக்கணுமோ, அதை கையில வேற பிடிச்சிக்கணுமோ, இது என்ன சுவாமி நமக்கு இது பெரிய பாரமா இருக்குன்றவனோ. அப்ப நம்ம வஸ்து பாரம் நினைப்போமா? நினைக்க மாட்டோமோ. இப்ப பரதாழ்வாவுடைய நிலை என்ன? ராஜ்ய பரிபாலனம் நம்முடையது இல்லையே, அது ராமன் திருவடிகளை சமர்ப்பிக்க வேண்டியது. அப்படி இருக்க செய்து எங்கிட்ட கொடுத்துருக்காரு, அது பாரம் தானே. அதனால பாரம் சொன்னா என்னெல்லாம் சுவாமி அடியன் பரதந்திரன். இதான் ரொம்ப முக்கியம். நேற்றுக்கு நிறைய பார்த்தோம். லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரதாழ்வானுக்கு இருக்கக்கூடிய இது, அதாவது சேஷத்துவ பாரதந்திரியம், சேஷத்துவ போக்திருத்தம் போல பாரதந்திரிய போக்கியதைகள் பார்த்தோமோ அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கச்சே இது நம்முடையது கிடையாது. அடியன் பரதந்திரன் ஆனபடியாலே எப்படி இருக்கணும்? அப்ப அவனாலே இருக்கணும். அப்படின்னு என்னன்னா அழுதுண்டே தாங்கிட்டு இருந்தானோ. எப்ப இன்னும் 14 வருஷம் ஆகலையே எப்ப வருவான் அப்படின்னா. ஆக இந்த ராஜ்யத்தை பாரம்னு நினைத்தபடியாலே ராஜ்ய பரநாத்,
ராஜ்ய பரநாத் பரத இது ராஜ்ய பரநாள் அப்படிங்கிற. இப்ப சக்கரவர்த்தி மரணம் அடைந்தார். நமக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம். கைகேயி காடேற போக சொன்னார். புறப்பட்டு போயிட்டு ஆவார்னா கைகேயி 2 வரம் கேட்டா இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாமதான் விடுகிடுன்னு போயிட்டு இருக்கேன். ஏன்னா சக்கரவர்த்தி இவன் கேகே தேசத்துல இருந்தபடியால் இந்த சரித்திரம் நடந்தது. வந்த உடனே கைகை தாயாவனர் சொல்றா. சொன்ன உடனே இவரும் மறந்து பரதன் வருவதற்கு முன்னே தசரதன் கிளம்பி போயாச்சு. அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. சரி ஆயிடுத்து. இப்ப எனக்கு ராஜ்யம் வேண்டாம்னு சொன்னான். ஆனா கைகை என்ன பண்ணா 14 வருஷத்துக்கு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டா. அவரும் புறப்பட்டு போயிட்டாரு. பெருமாள் பொட்டு போனதுக்கு அப்புறம் இளைய பெருமாள் கூடவே என்ன பண்ணாரு? சுற்றமெல்லாம் பித்தடர் தொல்காலம் அடைந்தவனே அவர் பின்னாடியே போய் நல்ல சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோசி சகலவிதமான கைங்கரியங்கள் பண்ணப்பெறுவேன் ஆக வேண்டும் சொல்லி தொடர்ந்து அடிமை செய்ய போனான். அப்ப அவனுக்கும் நாடு வேண்டாம்னு சொல்லிட்டான். சரி சுவாமி, நமக்கு நாடு வேண்டாம், ராம கைங்கரியம் ஒன்றேதான் அப்படின்றதுக்காக ராம கைங்கரியத்துக்காக போவேன்னா லக்ஷ்மணன் பின்தொடர்ந்து போனான். ஆனா இது பரதனுடைய நிலை என்ன சொல்லிருக்கான்? நான் போகணும்னு நினைச்சா அவர் போயிட்டார், வாஸ்தவம் தான். ஆனா சத்ருகுன் நிலைன்னா, பரதாழ்வானு, உன்னை தவிர எனக்கு ஒருத்தரும் தெரியாது, நீ ஒருத்தனே உத்தேசம் இருந்தான். இப்ப ஒருத்தன விஷயம் இதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் நடந்த சரித்திரங்கள். சரி சுவாமி, அப்ப வசிஷ்டர் தான் பரதன் திருநாமம் சாத்தினார். இப்ப ராமன் காட்டுக்கு போகும்போது 25 வயசு, திரும்பி வரச்சு 39 வயசு. ஏன்னா 14 வருஷங்கள் இல்லையா? திரும்பி வரும்போது 39. இப்ப திரும்பி வரும்போது 19னா அப்ப பிறந்த குழந்தைக்கு யோசித்து திருநாமம் சாத்துறார். யார்? வசிஷ்டாச்சாரியர். பிறந்த யோசிச்சேன்னா சக்கரவர்த்தி போய்விட போகிறார். வசிஷ்டருக்கு எல்லாம் முக்காலம் மறந்தவர். சர்வதந்திர சுதந்திரன்னு பேரு சில பேருக்கு. நம்முடைய சம்பிரதாயத்துல வேதாந்த தேசிகருக்கு சர்வதந்திர சுதந்திரன்னு பேரு, பராசர பட்டருக்கு சர்வதந்திர சுதந்திரன்னு பேரு. முக்காலம் அறிந்தவர்கள். அதனால என்ன பண்ண, அதே போல வசிஷ்டாச்சாரன் நல்லா தெரியும். யோசிக்கிறார். யோசிச்சு பார்த்து இவருக்கு வைக்கணும். எப்படி சக்கரவர்த்தி போயிட போறார். சக்கரவர்த்தி தசரதன், அவர் போயிட போறார். ராமன் காட்டுக்கு போறான், நன்னாவே தெரியாது. ராமனை தொடர்ந்து லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்றதுக்காக போக போறான், நன்னா தெரியாது. கடைசி பிள்ளையான சத்ருகுணால் வேணும்னா பரதனை தவிர வேறு ஒண்ணும் தெரியாது என்று சொல்ல போறான். அப்ப ராஜ்யத்தை இவனை தவிர ஒருத்தரும் தாங்க போவது இல்லை. அப்பவே எப்ப பெயரை வைப்பதற்கு முன்னாடி யோசனை பண்றார் வசிஷ்டாச்சாரியர். பேர் வைக்கல, பேர் வைக்க யோசனை வச்சு அப்பவே என்ன, அப்ப ராஜ்யத்தை இவன் தான் ஒருத்தரும் தாங்க போவதை இப்ப பரதன் தான் தாங்கணும். அதனால ராஜ்யத்தை இவன் பறிக்கிறபடியால பரதன் தெரிவிக்கணும். ராஜ்யத்தை இவன் தானே பறிக்கிறான். அந்த 14 வருஷங்கள் வேற யாருமே இல்லையே. பெரிய வாக்குவாதம் வசிஷ்டாச்சாரிக்கும் பரதாழ்வான் நடக்கிறது. பெரிய வாக்குவாதம் தீர்க்கணும். அப்படி இருக்க செய்து பரதான்னு பேர் வச்சார். பரத இதி ராஜ்யஸ்ய பரதாத். பரத இதி ராஜ்யஸ்ய பரத இதி ராஜ்யஸ்ய பரநாத். இந்த வாக்கியம் எங்க இருக்கு தெரியுமா? இது ராமாயணத்துல இல்லை. அப்படி ராமாயணத்துல இல்லாத கொடுந்துச்சுன்னா இது எங்க இருக்குன்னு இந்த பக்கம் காளிதாசன், மகாகவி காளிதாசன் இருக்கு இல்லையா? அந்த காளிதாசன் சகுந்தலம் சாகுந்தலன்னு ஒரு காவியம் பண்ணியிருக்காருன்னு. காளிதாசன் மகாகவி காவியம்னு நாடகத்துல அங்கங்க சொல்லிட்டே இருப்பார். ஆனா இன்னைக்கும் காளிதாசுடைய சம்ஸ்கிருதம் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது. இந்த சம்ஸ்கிருத பாடம்னா காளிதாசுடைய பாடம் தான் முதல்ல எடுத்துப்பா. ரொம்ப உயர்ந்தது, நல்லா இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி சாகுந்தத்துல அந்த சாகுந்தலத்துல இருக்கிற வாக்கியம் அங்க எப்படி சொல்ல பரதாழ்வான் வந்தார். அப்ப அவன் காளிதாசனுக்கு இவருக்கும் சம்பந்தமா இல்ல சாகுந்தலத்துல அந்த இதுக்கானா? அதாவது அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பரதன் வேறு, இந்த பரதன் வேறு. இப்ப ராமாயணத்துல நம்ம பரதாழ்வான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பரதன் வேறு, அந்த பரதன் வேறு. நல்லா பாத்துங்க. இந்த பரதன் ஏன்னா நாம என்னவோ அந்த பரதன் இதுவும் நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. துஷ்யந்தன் ஏதோ ராஜ்யபரியம் வந்துட்டு இருந்தா, அப்ப சகுந்தலை சந்தித்தும் ஒருத்தருக்கு ஒரு காதல் ஏற்பட்டது. கல்யாணம்னா கல்யாணம் அதெல்லாம் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே அவளுக்கு 2 பேருக்கும் பிறந்தவன் தான் பரதான்னு பேரு. ஆனாதான் நம்முடைய பாரத தேசத்துக்கு பாரத தேசம்னு பேரு என்ன, அந்த பரதான். அதுக்கு முன்னாடி ஒரு பரதன் இருக்காரு. பரதன்னு இப்ப ராமபரதன் ஒண்ணு, இந்த பரதன் ஒண்ணு, ஜடபரதன் ஒருத்தர் இருக்காரு.
இன்னும் இருக்கு. ஏன்னா பாரத தேசம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு மாத்திருக்கோம், அது வேற விஷயம். பாரத தேசம் தான் சில பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாடுபடுறா, பாரத தேசமா மாத்தணும்னு. ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இது உண்மையான பெயர் என்ன? ஆதி காலத்தோட பேர் பாரதம். பாரதம் தான் இதுக்கு பேர். என்ன பாரதம்னா இன்னைக்கு எந்தெந்த பக்கத்துல ஆப்கானிஸ்தான் அதெல்லாம் பாரத தேசத்தோட சேர்ந்தது. எல்லாமே இன்னைக்கு பிரிஞ்சு போய் அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா பாருங்க, எல்லாமே பாரத தேசத்துக்கு எல்லாம் பின்னாடி எல்லாம் பிச்சுன்னு போயிட்டா. அவ போயிட்டான்னா நாம கொஞ்சம் அதாவது நமக்கு இந்த சனாதன தர்மத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனா அதவே அட்வான்டேஜா சில பேர் எடுத்துக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு என்னன்னா அதனால அவங்க பிரிச்சுன்னு போயிட்டாங்க. அப்படி இருக்க செய்து அப்ப இந்த பரதன் வேறு அந்த பரதன் வேறு. துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் அந்த 2 பேரும் பிறந்த பரதன். அந்த பரதன் நாட்டை ஆளும் போது அவனுக்கு பேர் பரதன் வந்தது இல்லையா? அதுதான் இப்ப பிரமாணம். ஏன்னா ஆனால் அந்த பிரமாணத்தை இங்க ராமன் பின்னே பிறந்த பரதனுக்கு எடுத்துட்டார். அப்ப என்ன அர்த்தம்? பரத இது ராஜ்யஸ்ய பரநாத். அவ்வளவுதனும் பெரிய பாரமா வைத்துக் கொண்டு ராஜ்ய பரிபாலனம். இது மகாகவி காளிதாசுடைய வாக்கியம். இது ஸ்ரீராமகிருஷ்ணோட வாக்கியம் இல்லை. எதுவும் சொல்ல வந்தா அப்படி இருக்கச்சது அதை எடுத்துட்டாரு. அதனால் பரதன் என்று பெயர் இருந்தார். பரதன் பெயர் இருந்தால் எந்த பிரமாணத்தை வேணா எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா 3 பரதன் காரணம். எது சொல்ல வந்தேன்னா அப்படி ஆகா யதாநீச்சன் வார்த்தை அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்ப அவர் பரமரிஷி. அந்த பரமரிஷி ஆதலால் அவர் அழைத்து சொல்லப்பட்ட சத்ருகன் பரதன் தன் திருவாசல் வைக்கத்தையே அழைத்து சொல்லப்பட்டார். என்னாச்சுன்னா பரதன் கிளம்புற கேகே தேசத்து கிளம்பணுமோனும் கிளம்பச்சே அங்கிருந்து தன்னுடைய திருவடி வைத்து வாசல்ல வைக்கணுமோனும். வாசல்ல வைக்கும் போதே உடனே என்ன பண்ணார்? அழைத்து செல்லப்பட்டார். யாரு? சத்ருகனாழ்வானை அழைத்து செல்லப்பட்டார். சாமானியமா ராஜகுமாரர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகணும்னாலே அவர்களுக்கு நட்சத்திரம் என்ன, நாடிகை என்ன, இதெல்லாம் சரியா இருக்கான்னு குலகுரு பார்க்கணும். குலகுரு யாரு? இப்ப வசிஷ்டாச்சாரியர். அவன் அந்த குலகுரு பார்க்கணுமோ? வசிஷ்டாச்சாரியர் பார்க்கணும். பரதனுடைய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம், பூசம். புஷ்யம் என்று சொல்றது சம்ஸ்கிருத பாஷை. நம்ம தமிழ்ல பூசம்னு சொல்லுவோம். சில சப்தங்கள்லாம் திருவாதிரைன்னு சொல்றோமோ, அதுக்கு சம்ஸ்கிருத பாஷையில ஆருத்ரான்னு பேர். திருவோன்னு சொல்றோம்னோ அதுக்கு சிரவணன்னு பேர். அதுக்கப்புறம் பூர்வ பல்குனி, பூர்வம் சொல்லணும் அபூர்வ பல்குனி, உத்தர பல்குனி, இந்த மாதிரி நிறைய சப்தங்கள்லாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஆனா சங்கல்ப பண்ணும் போது நம்ம சம்ஸ்கிருத சப்தத்துல என்ன சப்தம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சங்கல்ப பண்ணணும். நாம தமிழ்ல சொல்றதெல்லாம் பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதே போல இங்க பரதனுடைய நட்சத்திரம் எது? புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம். ராமனுடைய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம். அதே லக்ஷ்மணன், சத்ருக்னன், இவ 2 பேருக்கும் என்ன நட்சத்திரம்னா ஆயில்ய நட்சத்திரம், ஆஸ்லேஷான்னு பேரு. ஆயுள் நட்சத்திரத்துக்கு ஆயுள்யம் தமிழ்ல, ஆஸ்லேஷன் சமஸ்கிருத பாஷையில. அப்ப ஆஸ்லேஷ நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இவர்கள் இருவர்கள், சத்ருகனாழ்வான் அதே போல லக்ஷ்மணன். அப்ப புஷ்ய நட்சத்திரம் தான் பரதனுடைய நட்சத்திரம், அதாவது பூசம். அந்த பூச நட்சத்திரத்துக்கு தகுந்தாப்புறம் நாள் நன்னா பார்த்தாச்சு, நன்னா இருக்கு. இந்த நாள்ல அந்த ராஜகுமாரன் தருணம் பார்த்தாச்சு. இப்ப சத்ருகுணம் ராஜகுமாரன் தானே, அவனுக்கு பார்க்கணுமோனோ. ஆனா அப்பனா சத்ருகுடைய நட்சத்திரம் என்ன? அதே புஷ்ய நட்சத்திரம் இல்ல, ஆயில்யம், அதான் ஆஸ்லேஷா. ஆயுள் நட்சத்திரம். அப்ப ஆயுள் நட்சத்திரத்துக்கு சுவாமி இப்ப நீங்க பூச நட்சத்திரத்துக்கு நன்னா இருக்கான்னு பார்த்துட்டே, அதே போல ஆயுள நட்சத்திரம் நன்னா இருக்கா பார்க்க வேண்டாமா? பார்க்கல. ஏன் சுவாமி பார்க்கல? அப்போதே புறப்பட்டான். அதான் சொல்லுங்க, கச்சதா மாதுலகுலம் பரதேன தகா அனகா. அப்போதே புறப்பட்டான்னு இருக்க. அப்ப அப்போதே புறப்பட்டான்னா என்ன அர்த்தம்னா, தனி ஒரு நாள் பார்க்காமல் பரதனுக்கு எந்த நாள் பார்த்தாலோ அந்த பரதன் புறப்படும் போதே இவனும் சேர்ந்து புறப்பட்டாச்சு. இப்ப தனியா நாள் பார்க்கற எதுவுமே பார்க்கல. எதுவும் ஏன்னா வெவ்வேறு முகூர்த்தத்துலதான் இவருடைய நிலையே இருக்கணும். ஏன்னா ஆஸ்லேஷா நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை வேறு, புஷ்ய நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை வேறு. புஷ்யம்னா பூசம், ஆஸ்லேஷனா ஆயில்யம். இந்த 2 நிலை என்ன ஆகுனா வேறு முகூர்த்தம் தான் வரும், ஒரே முகூர்த்தம் வராது. சில பேர் கல்யாணம் பாக்குறா பாருங்க,
கல்யாணத்துக்கு நாள் பார்க்கறது அநேகமா பெண்ணுடைய நட்சத்திரத்தை வைக்கிறது நாளே பார்ப்பா. நாள் குறிக்கிறானோ அப்ப 8ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். ஜாதகத்துல நிறைய இருக்கு. 1 2 நான் இப்பெல்லாம் அதுக்குன்னு புஸ்தகம்லாம் வந்துட்டு அந்த புஸ்தகத்தை பார்த்து பண்றா. அதெல்லாம் தப்பு. விஷயம் தெரிஞ்சவாட்ட போய் கேட்கணும். அதுக்குண்டான அதிகாரிகள் இருக்கா இல்லையா அவாட்ட போய் கேட்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும்ல பெண்ணுடைய நட்சத்திரத்தை பார்க்கணும். அதுவும் அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் அந்த 4 நாட்கள் தவிர்த்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல அந்த பெண்ணோட நட்சத்திரத்தோடு இந்த யோகம் என்ன, இந்த கரணம் என்ன, மேற்கொண்டது லக்னம் என்ன, இதெல்லாம் சரியா பொருந்ததான் பார்க்கணுமோ. அதே போல இப்ப பூச நட்சத்திரத்துக்காக பரதாழ்வானுடைய நிலையை பூர்த்தியா பார்த்தாச்சு. ஆயுள நட்சத்திரத்தை பார்க்கணுமோ பார்க்கவே இல்லை. வேற முகூர்த்தம் பார்க்கவே இல்லை. பரதம் புறப்பட்ட உடனே அதே முகூர்த்தத்துல இவர் என்ன பண்ணாரு புறப்பட்டாச்சு. கச்சதா மாதுல குலம். கச்சதான்னா போனான்னு அர்த்தம். கச்சதா மாதுல குலம் போனான்னு அர்த்தம். போனான் என்றாலே அப்போதே போனான் என்று தன்னிடையே கிடைக்கிறது. பரதன் கிளம்பினார், இவரும் கிளம்பினார். அப்போதே போனான்னு கிடைக்கிறதுயா ததா கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா ததான்னு அப்போதே போனான் என்று தனித்து வலியுறுத்தணுமா சுவாமி? கச்சதா மாதுல குலம் பரதேன ததான்னு போட்டுக்கார். அப்போதே போனான்னு பரதம் போனா கூட சத்ருகன் போனான்னு சொன்னா பொறுங்கணும். அப்போதே போனான்னு திருப்பி வலியுறுத்துறார். அப்போதே போனான் அப்படின்னு வலியுறுத்தாரு. ஏன் வலியுறுத்தமானா கேட்டுன்னு பதில் சொல்றார். கச்சதா அவன் போக இவன் போனான் அப்படின்னா தனக்கொன்னு ஒண்ணு இல்லாமல் என்னது மமக்காரம் இல்லாமல் போனான்னு அர்த்தம். எக்ஸலண்டான வார்த்தை. அதுதான் சொன்னேன். பூர்வாச்சாருடைய வியாக்கியானத்தை தவிர மற்ற அனுபவமே கிடையாது சுவாமி. மற்ற அனுபவமே கிடையவே கிடையாது. இந்த வியாக்கியான அனுபவம் இருக்கு இல்லையா பிரமாண அனுபவம். பிரமாண அனுபவம் அதுக்கு மேலதான் பிரமேயமே. பிரமாண அனுபவம் பிரதானமா பிரமேய அனுபவம் பிரதானமா? பிரமேயனா பகவான் கண்ணன் இல்ல ஸ்ரீமன் நாராயணன். பிரமாணம்னா அந்த கண்ணனை சொல்ல வந்த நூல்கள் கிரந்தங்கள் ஏதோ வேதமா இருக்கலாம், இதிகாச புராணங்களா இருக்கலாம், அல்ல ஆழ்வாருடைய பாசங்களா ஏதோ ஒண்ணு. இது ஒண்ணு இதுவதுனா அந்த அனுபவம் இருக்கு இல்லையா அந்த அனுபவத்தோட இதுதான் பிரமாணம்னு பேரு. அந்த பிரமாணனுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது அதாவது பூர்வாச்சாருடைய வியாக்கியானத்தை வைத்து பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே பிரமாணம் தான் வாஸ்தவம் தான் நானே தெரிஞ்சுட்டேன்னா தப்பா வரும். பூர்வாச்சார பெரியவாச்சாரம் வியாக்கியானம் என்ன, நஞ்சியர் என்ன, நம்பியல் என்ன, நம்முடைய பூர்வாச்சாரோட வியாக்கியானத்தை வைத்து அனுபவிக்கும் போது அப்ப பிரமேயம் சுமாரதான் தெரியும். சுமாரதான். ஏன் சுவாமி அந்த மாதிரி? ஆமா, பிரமாண அனுபவம் வந்துட்டனாலே பிரமேய இல்ல சுவாமி. அந்த பிரமேயத்தை அனுபவிக்கிறதுக்காக தானே பிரமாணம் என்ன வாஸ்தவம் தான். ஆனா அந்த பிரமேயம் இப்படி இப்படி இந்த சப்தங்கள் இருக்கு இல்லையா அந்த சப்தங்களே அனுபவத்தை கொடுக்கறது. இன்னைக்கு காலட்சேபம் ஸ்ரீ வைஷ்ணவ காலட்சேபத்துக்கு இத்தனை வைபவம்னா எதனால? நீங்க இங்க வேணா பார்க்கலாம். நீங்க எந்த இடத்துல வருவோ எந்த மதத்துல எடுத்துக்கோ நமக்கு இருக்கக்கூடிய கிரந்தங்களோ நமக்கு இருக்கக்கூடிய காலட்சேபங்களோ நமக்கு இருக்கக்கூடிய பூர்வாச்சாருடைய ஸ்ரீசுக்திகளோ நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மகனியர்கள் எத்தனை காலட்சேப அதிகாரிகள் எல்லாம் பெருத்த காலட்சேப அதிகாரிகள். ஆனா அந்த மாதிரி மற்ற இடத்துல இருக்குன்னா இல்லை. என்ன காரணம்? வியாக்கியானம் இல்லை. வியாக்கியானம் இல்லை. எதுக்கு சுவாமி பறக்கல? அது நிறைய காரணங்கள் உண்டு. 1 2 இல்ல, நிறைய காரணம். ஏன்னா என்னைக்குமே ஒரு விஷயம் சாஸ்திர முறைப்படி சாஸ்திர சம்மதத்தின்படி இருந்தால் அதற்கு நிறைய விளக்கு வரைகள் வந்துடும். சாஸ்திர முறைப்படி சாஸ்திர சம்மதத்தின்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு விளக்கு வரைகள் குறைவா தான் இருக்கணும். அடியே இல்லேன்னு சொல்லல, இருக்கு, மேலிடந்து வாரியா இருக்கு. ஆனா நாம ஆழ்ந்து அனுபவிக்கும் கூடிய ஒரு தன்மையாக கிடையாது. நீங்க கேட்டா வியாக்கியானத்துக்குன்னு சாத்து முறையெல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? திருவாய்மொழி சாத்து முறை, பெரிய திருமொழி சாத்து முறை, முதலாயிரம் சாத்து முறை, நாலாயிரம் சாத்து முறை, ராமானுஜம் முட்டதா சாத்து முறை சொல்றமனோ. வியாக்கியானத்துக்கு ஈடு வியாக்கியான சாத்து முறையே இருக்கு. அப்பனா எத்தனை அப்ப அந்த ஈடு வியாக்கியானத்துக்கு எத்தனை வைபவம் இருக்குன்னு பார்த்துக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ததா கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அப்போதே போனான்னு தனித்து வலியுறுத்தி சொல்றது அந்த ததா என்கிற சப்தம்.
ஏன் சுவாமி சொல்லணுமா அப்படின்னு அது கேட்டு பதில் கச்சத்தான்னா அவன் பின்னாடி போனான்னு தெரியுது, இவனும் போனான்னு தெரியுது. அப்படின்னா தனக்கு ஒண்ணும் இல்லாமல் அப்படின்னா தனக்கு ஒண்ணு சாமி அவ போயிட்டு இருக்கா கூடவே போகணும். உம்முடைய உபகரணங்களை நீங்க ஒண்ணுமே எடுத்துக்கிற, அவரை போனா நான் போவேன். அப்ப அவரோட இருக்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காரு. அப்பன்னா மமக்காரம் இல்லாமல் போனான்னு அர்த்தம். ஏன்னா ததா அப்போதே போனான் என்று சொன்னால் அகங்காரம் இல்லாமல் போனான்னு அர்த்தம். இரண்டு அர்த்தம் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம். கச்சதா மாதுளகுடம் பரதேன ததா அனககா. அனககா பின்னாடி பார்ப்போம் அந்த அர்த்தத்தை. கச்சதா மாதுளகுடம், கச்சதா பின்னாடி போனான், பரதன் பின்னாடியே சத்ருகன் போனான். சரி, போனான்னா என்ன சுவாமி போனான். இப்ப போகும்போது நான் இந்த வஸ்து எடுத்துக்கணுமே, என்னுடைய இந்த சாமான் எடுத்துக்கணுமே, அதுதான் மமக்காரம் பேரு. என்னுடையதுன்னு சொன்னா மமக்காரம், நான் சொன்ன அகங்காரம். அப்ப இது போனான்னு சொல்றதே பின்னாடி போனானோ மமக்காரம் இல்லாமல் போனான்னு அர்த்தம். ததா ததா ததான்ற சப்தத்துக்கு அப்போதே போனான்னு சொன்னா அகங்காரம் இல்லாமல் போனான்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஒரு இடத்துல மமக்கார நிவர்த்தி சொல்லிட்டு, இன்னொரு இடத்துல அகங்கார நிவர்த்தி சொல்லிட்டு. அப்படின்னா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். போவதே பிரயோஜனம். நேற்றுக்கு பார்த்து போனோம், போவான் போகின்றானை போகாமல் காத்துன்னு, போவதற்காக போகிறோம். அப்படின்னா போவதற்காக போறதே. சிலதுலாம் யாத்திரை போறோம்னு, யாத்திரை போய் திவ்ய தேசம் போய் பெருமாள் சேவிக்கிறோமோ இல்லையோ, அந்த யாத்திரை கோட்டி இருக்கணும், குடாங்கல் கோட்டி, சிவைஷ்ணவா கோட்டி. அந்த கோட்டியோட கலப்பதே ஒரு பிரயோஜனம். அதுக்கு இன்னொரு பிரயோஜனம் சுவாமி அவளோட தான் போனோம். போனா அவளோட போனா என்ன ஆனந்தமா இருக்கு. அங்க நம்ம போய் பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ, அவளோட கூட போறதே ஒரு ஆனந்தம் தெரிவிக்கிறவருங்க. அதே போலதான் இங்க என்னன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன் சுவாமி பரதன் பின்னாடி போவதே பிரயோஜனம் போறாங்க சத்ருகன். இதுதான் ஒரு நிலைக்கு ஆச்சாரிய அபிமானம் என்றதுக்கு உத்தி நிலை. இதுதான் பிரதானம். பரதன் பின்னே போறது அப்பனா மமக்காரம் இல்லைன்னு அர்த்தம். கச்சதா மமக்காரம் இல்லை. பரதன் போற ரத்தாழ்வன் பயின்று இருக்கார், அவர் பின்னாடி போகணும். என்ன சுவாமி பிரயோஜனம்? போவதே பிரயோஜனம். அப்ப மமக்காரம்னா என்னன்னு பின்னாடி சொன்னேன். சரி சுவாமி, இவர் தனி மனிதன் தானே, இவருக்கு நாள் பார்க்கணுமே, ஏன் நாள் பார்க்கலன்னா ததா அந்த அகங்காரமும் இல்லைன்னு, அந்த அகங்காரம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அகங்காரங்கள் என்ன, மமக்காரங்கள் என்ன, இரண்டுமே எது சேஷத்துவ விரோதி. எக்ஸலண்டா எடுத்திருக்காரு. அகங்கார மமக்காரங்கள் இரண்டுமே சேஷத்துவ விரோதி. அதான் தெரிவிக்கிறார். கச்சதா என்றிதிலே அர்த்த சித்தம் அன்றோ ததா என்றதென்னில், அதுதான் உங்களுக்கு வியாக்கியான புஸ்தகம் கையில இருந்தா ரொம்ப நல்லா புரியும். அங்கு மமதா நிவர்த்தியை சொல்லிட்டு இங்கு அதுக்கு ஆச்சரியமான அகங்கார நிவர்த்தியை சொல்லுகிறது. ஆகையாலே புனருத்து தோஷம் இல்லை, சேஷத்த விரோதி இரேன். ஏன்னா சொன்னதையே மறுபடியும் சொன்னாரோ என்ன, ததாங்கிற சப்தம் மறுபடியும் போட்டுக்கலையா. கச்சதான்னு சொன்னாலே பரதன் பின்னாடி சத்ருகன் போனான்னு சொல்லிருக்கு. அதோட நிறுத்திட வேண்டியதுனே. கூடவே என்ன ததான்னுதான் அப்போதே போனான். ஏன் சுவாமி ஒரு இடத்துல போனான்னு சொல்றதுக்கு மறுபடியும் அப்போதே போனான்னா ரெண்டு விஷயங்கள் அங்க நிவர்த்தி பண்றது. முதல் சொன்னது மமக்காரம் இல்லைன்னு சொல்றதுக்காக கச்சதா, அடுத்து ததாங்கிற சப்தத்தாலே அகங்காரம் இல்லைன்னா. அப்பன்னா இந்த அகங்கார மமக்காரம் ரெண்டுன்னா சேஷத்துவத்துக்கு விரோதி, சேஷத்துவத்துக்கு விரோதி. இப்ப இதை பார்க்கணும். சேஷத்துவத்துக்கு விரோதி அப்படின்னா நம்ம பகவத் பாகவதம் இருக்காளிடும், பாகவதால்கிட்ட நம்ம அகங்காரம் மமக்காரம் நம்ம சேஷத்துக்கு விரோதி, பகவான் அகங்காரம் மமக்காரம் நம்ம சேஷத்துக்கு விரோதி. அப்ப அகங்காரம்னா என்னது, மமக்காரம்னா என்னது? அனகத்தின் இந்த சரீரத்தை அகம் என்று ஆத்மாவாக பிரமித்தால் அப்படின்னா தேகாத்மா அபிமானம் அகங்காரம். ஆத்மா வேறு சரீரம் வேறு இல்ல சுவாமி, இந்த சரீரம் தான் நான், இதுதான் அகங்காரம் இருக்கு, இதுதான் அகங்காரம் இருக்கு. இந்த சரீரமே நான் அப்படின்னு இருக்கணும், அதுதான் அகங்காரம் இருக்கு. சரி, மமக்காரனா நம்முடையது அல்லாததை நம்முடையதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோமோ. எந்த பொருளும் நம்முடையது கிடையாது, எதுவும் இல்லை. அதனாலதான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண வஸ்து. ஏன் சார்த்த கைங்கரியம் பண்றோம், சார்த்த கைங்கரியம் பண்ணி முடிச்ச உடனே கடைசியில் எழுதுனா
சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து, இதெல்லாம் மனதெல்லாம் கிருஷ்ணனுடைய அர்ப்பணத்துக்காக, என்னுடைய எதுவும் கிடையாது. இப்ப நான் என் தகப்பனார் பண்ணலையா, சொன்ன தாயார் பண்ண, ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவனுக்கு தான், எல்லாம் அவங்க தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப எந்த பொருளும் என்னுடையது கிடையாது. ஆனா எல்லா பொருளும் என்னுடையது நினைக்கிறேனோ, இதுதான் மமக்காரன்னு பேரு. இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது நினைக்கிறவனோ அது மமக்காரன்னு பேரு. அப்ப அப்ப நம்ம அது மமக்காரன மமத்தைன்னு சொல்றா பாருங்க. மமத்தைன்னு சொல்ற பாருங்க. அப்ப மமத்தை தான் மமக்காரம். அப்ப நான் சரீரம் அல்லன், ஆனால் நான் சரீரம் நினைக்கிறவனோ அது அகங்காரம். இந்த சரீரத்தை பார்த்து நான் நினைக்கிறவனோ இது அகங்காரம். ஆக மமக்காரனா என்னுடையது அல்லாததை என்னுடையது நினைக்கிறவனோ அது மமக்காரம். அப்ப அகங்காரம் மமக்காரங்கள் இருந்தால் பகவானுக்கு நான் சேஷபூதன் என்கிற புத்தியே வராது. வருமா? வராது. என்னுடைய வஸ்து அங்க இருக்கு, எனக்கு என்ன வேணும், எல்லாமே நான் எல்லாமே நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நான் இந்த சரீரத்தை தான் பிரதானம் பார்த்துப்பேன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப பகவானுக்கு நான் சேஷபூதன் புத்தியே வராது. அப்ப பகவானுக்கு நான் அனன்யாக சேஷபூதன், அவனுக்கே அற்றுத்திருந்தவன், இதான் ஜீவாத்மா. இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தேகமே நினைச்சா தேகத்தை காட்டும் ஜீவாத்மா உயர்ந்தன்னு புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். இல்ல என்ன ஆகுது, தேகமே ஆத்மான தேகத்தை முதல்ல அடிப்படை ஞானமே இல்லையே. முதல்ல நமக்கு தேகாத்மா அபிமானம் தொலையணும். தேகாத்மா அபிமானம் தொலைஞ்சு அகங்காரம் தொலையணும். அதுக்கப்புறம் மமக்காரம் தொலையணும். அகங்காரமே தொலைனா அடிப்படை ஞானமே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்ப தேகத்தை கொண்டு ஜீவாத்மா உயர்ந்தன் புரிஞ்சு கொண்டு அந்த ஜீவாத்மா சுதந்திரம் அல்லன், அது வேற ஒண்ணு இருக்கு. சரி, தேகத்தை வரல வேறுபட்டு வந்தா அந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா எனக்கு நானே இல்ல ஞானமயன் ஆனந்தமயன் சாஸ்திரம் சொல்லி இருக்கணும். அதனால எனக்கு நானே இல்ல, சுதந்திர புத்தி வரக்கூடாது. சுதந்திர பகவானுக்கு பரதந்திரன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் சொருவம். அப்ப இதுதான் சொருவம்னா அப்ப முதல் நிலையே போயிடுச்சுன்னா பிரயோஜனமே இல்லை. முதல் நிலை என்ன, தேகமே ஆத்மா நினைச்சாச்சுன்னா பூர்த்தியா போயிட்டு தெரியும் அப்படின்னு நினைக்கா. அதன் பிறகு விவேக ஞானம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்ப அதற்கு மேற்கொண்டு அந்த ஞானம் வந்து அந்த ஆத்மா பகவானுக்கு அடிமைன்னு புரிஞ்சு கொண்டு, எப்படிப்பட்ட அடிமை, அனன்யார்க சேஷத்துவம், அவனுக்கே ஆட்பட்ட தன்மை அப்படின்னு இந்த 3 படிக்கட்டு ஏறணும். முதல்ல தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா பகவானுக்கு அடிமைன்னு புரியணும். ஏன்னா இது முதல்ல தேகம் வேறு ஆத்மா, இதுதான் அல்வழக்குன்று வெல்லா அணுகோட்டி அர்கோன் அந்த பாசத்தை பெரிய வச்சாண்டு ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அல்வழக்கு இப்படிப்பட்ட அல்வழக்கு இல்லை. என்ன அல்வழக்கு? எங்களுக்கு இந்த வழக்கெல்லாம் கிடையாது. என்ன கிடைக்குன்னா தேகமே ஆத்மா நினைக்கிற வழக்கு எங்கிட்ட கிடையாது. அப்ப தேகம் வேறு ஆத்மா வேறு முதல் நிலை. சரி சுவாமி, புரிஞ்சுட்டேன், தேகம் வேறு ஆத்மா வேறு புரிஞ்சுட்டேன். ஆனா இந்த ஆத்மா சுதந்திரம் நினைச்சுட்டேன். இது 2வது நிலை. அடுத்தது இல்ல சுதந்திரம் இல்ல பரதந்திரம். இந்த 3 படிக்கட்டு ஏறணும். 3 படிக்கட்டுமா? அப்ப முதல் படிக்கட்டுக்கு மோசம்னு ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பிரயோஜனம். அப்ப என்ன ஆகும், தேகாத்மா அபிமான அகங்காரம் நேரே சேஷத்துவத்துக்கு விரோதி. பகவான் சேஷி, நாம சேஷம் போது இல்லையா, அந்த சேஷத்துக்கு விரோதி அப்படின்னு தெரியுது. அப்ப சேஷத்துவத்துக்கு ஏன் மமக்காரம் விரோதின்னா, எல்லாத்தையும் என்னுடையதுன்னு நினைக்கிறேன்னு. தேகாத்மா அபிமானம் அகங்காரம். அகங்காரம் பார்த்துக்கணும். அந்த அகங்காரம் பகவானுக்கு சேஷத்துவத்தை இது விரோதின்னு தெரியுது. சரி, மமக்காரம் என்ன சுவாமின்னா, எல்லாம் என்னதுன்னு நினைக்கிறோம். அப்ப சேஷத்துவம் முக்கியம். அந்த சேஷத்துவம் முக்கியம். அதுல சுவார்த்ததா வாசனையே கூடாது. சுவார்த்ததா வாசனைன்னா தனக்கென்று இருக்கை தவிர்ந்து, நல்லா பாருங்க, தனக்கு எனக்கு சுவாமி, எனக்கு சுவாமி, எனக்கு ஆனந்தம் தான், அவர் தான் எனக்கு சுவாமி, இதுதான் என் ஆனந்தம், என் ஆனந்தம். தனக்கை என்று இருக்கை தவிர்ந்து, அவனுக்கும் தனக்கும் என்கிற இருக்கை தவிர்ந்து, அவனுக்கேயாக தனக்கேயாக எனக்குள்ள மீதே அழகா தெரிவிக்கிறோம். எனக்கே ஆட்சை எக்காலத்தென்றும் என் மனக்கே வந்து இடமீடின்ற மன்றி தனக்கேயாக இணைத்தொலை மீது இல்லையா, அவனுக்கேயாக இருத்ததுதான் சேஷத்துவம். அந்த சேஷம் ஆஹா, அந்த சேஷத்துவம் அப்பன்னா தானே அவனுடையவன் என்று புரிந்து கொண்ட பிறகு தன்னோடு இங்க இருக்க முடியாது. நானே அவனுடையவன். அகங்காரம் போயிடுச்சுன்னா இந்த ஜீவாத்மா அவனுடைய சொத்துன்னு வந்துடுது.
ஜீவாத்மாவே அவனுடைய சொத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் சுவாமி இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது எப்படி வரும்? நானே அவன் சொத்தா எடுத்த சுவாமி. அப்ப நானே அவன் சொத்துன்னா என்னுடையதும் அவனுடைய சொத்துன்னு இந்த வார்த்தையே தப்பு முதல்ல. நான் அவன் சொத்துன்னு ஆனதுக்கு அப்புறம் என்னுடையதுங்கிற சப்தமே வராது, எந்த அர்த்தமே வராது. ஆனாலும் புரியறதுக்காக இல்ல இந்த சொத்துலாம் நான் வச்சுட்டு இருந்தேன் சுவாமின்னா எல்லாம் வந்து அப்ப என்னுடைய வருமானம் வராது. அப்ப மமக்காரம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அகங்காரம் தொலைஞ்சிட்டுன்னா மமக்காரம் அப்ப அந்த நிலை போகணும்னு அதுதான் மமக்காரம். அப்ப அவன் உடையவனே நான் பிரயோஜனம் என் பிரயோஜனம். ஆக அகங்கார மமக்காரங்கள் சேஷத்து விரோதி இரண்டையும் இங்க தெரிகிறார். ஆக அப்படிப்பட்ட இது சொல்றாரு ததா. இப்ப என்ன நல்லா பாத்துங்கோ. கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா. பரதேன ததா வரைக்கும் பார்த்துருக்கோம். கச்சதா மாதுலகுலம் பரதனோடு சென்றான். ஏன்? மமகாரம் விட்டபடியால சென்றான். ததா என்ன பண்ணான்? ததான் என்ன? அப்போதே போனான்னா இல்ல 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 அவை அகங்காரம் தொலைஞ்சு போனான். அப்ப அகங்காரம் மமக்காரம் தொலைஞ்சாலே சேஷத்துவம் சித்திக்கிறது. சேஷத்துவம் சித்தபடியாலே எப்படின்னா பரதாழ்வான் தான் சேஷி, சத்ருகனாழ்வான் சேஷன் வந்துட்டு. அதுக்கப்புறம் கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அது வரைக்கும் பார்த்துக்கணும். அனகா. அனகா அனகனா குற்றம் இல்லாதவன். அனகா அனகான வியாக்கியாந்த வாசியம். அனகா அகமில்லாதது இவனுக்கே இறை இருப்பது அகமாவது. உத்தியோஷ விரோதி இறை இவ்விடத்தில் அகமாவது ராம பக்தி இத்தை பாபமன்ன பூம எண்ணில் பாபத்தில் புண்ணியம் நன்றாயிருக்க மோட்ச விரோதி ஆகையாலே புண்ணியமும் அஸ்வ இவ ரோமானி விதூய பாபம் என்று பாபஸ்ப வாட்சமாவே ஆகையால் பரத அனுவர்த்தியாகிற உத்தேசத்துக்கு விரோதிகள் ராம சௌந்தர்யத்தில் கால் தழுவதும் பாபாமித்திரையிரே. இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அனககான்னா குற்றம் இல்லாதான். அனககா குற்றம். சில இதெல்லாம் 2 பேர் நின்றுட்டு காமிச்சுங்க. எனக்கு அதுல ஒருத்தர் பிடிக்கல, அவரை பிடிக்கலன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனா அந்த மாதிரி நேரடியா சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? சுவாமி இவர் நல்லவர், அவரை பார்த்து சொல்லாம அவர் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, பிடிக்காத ஒருத்தர் இருக்காரு, பிடித்தவரை பார்த்து இவர் ரொம்ப நல்லவர் சுவாமி சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்? தன்னிடையே அவர் அந்த நிலை போறதுன்னு. அதே போல இங்க பெரியவாச்சானுடைய மதி வேற. அனககான்னா குற்றம் இல்லாதவன் வேணும்னு எழுதுறார். வேணும்னு எழுதுறார். ஏன்னா ராமனுக்கு குற்றம் உண்டு, லக்ஷ்மணனுக்கு அகம் உண்டு. அகம்னா குற்றம். லக்ஷ்மணனுக்கு அகம் உண்டு, ராமனுக்கு அகம் உண்டு, பரதனுக்கு அகம் உண்டு. அகம் இல்லாதவன் யாரு? சத்ருகனாழ்வான். அனகா குற்றம் இல்லாத. இங்க என்ன பாருங்க, அகம் இல்லாத இவனுக்கே இரேன்னா அகம்னா குற்றம். குற்றம் இல்லாதவன் இவன் ஒருத்தனே அப்படின்றாரு. அப்ப மொத்தம் 3 பேர் இருக்கால சுவாமி. ஏன்னா இருக்கு பெரியவாச்சாமி சொல்லல, இருக்குன்னு சொல்லல. எது போல 2 பேர் நின்றுதான் இவர் நல்லவர்னு சொன்ன. இப்ப தன்னிடையே என்ன கிடைக்கிறது? அதே போல இப்ப அகமில்லாத இவனுக்கு ஒருவருக்குள்ளே வேணுன்ட்டு எழுதுறார். சத்ருகனாழ்வார் நிலையை தனித்தட்டு கேட்டு பார்ப்போம். அப்படின்னு கட்சி இல்லைன்னா அப்ப என்ன தெரிவிக்கிற? அகம் அப்படின்னா அகம் இல்லாத இவனுக்கு மட்டும். அப்ப ராமன் என்ன, பரதன் என்ன, லக்ஷ்மணன் என்ன, இம்மூவருக்கும் குற்றம் உண்டு. என்ன சுவாமி குற்றம்னா? குற்றம் இல்லாதவன் சத்ருகன் ஒருத்தனை என்று சொல்லலாம். இது என்ன ரொம்ப அடக்காட்டத்தோடு சொல்றார். என்ன இவர் என்ன சொல்லிருக்கணும்? அகமில்லாத இவனுக்கே இரேன்னு இருக்காருயா, இவனுக்கு மட்டும்தான் குற்றம் கிடையாது, ராமனுக்கு குற்றம் உண்டு, பரதனுக்கு குற்றம் உண்டு, லக்ஷ்மணனுக்கு குற்றம் உண்டுன்னு அப்படின்னு எழுதிட்டு போயிருக்கலாம். ஒன்னும் எழுதல. ஏன் சுவாமி? கொஞ்சம் அடக்கம் வேணும். சில பேர்லாம் பேசச்ச மேடை அடக்கம் இருக்கணும், பெரியவாருடைய அடக்கம் இருக்கணும், இந்தந்த சப்தத்தோடு தான் பேசணும். அவருடைய கருத்தை சொல்லணும்னாலும் அதுக்கு வேறு ரொம்ப உயர்ந்த கருத்தை தான் உபயோகப்படுத்தணும். தாழ்ந்த கருத்து நிறைய இன்னைக்கு லோகத்துல நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு என்னென்ன கீழ்த்தரமா போகணுமோ எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருக்கு. போயிட்டு இருக்காளியா. ஆனா நம்ம சம்பிரதாயம் அப்படி இல்லை, ராமாயணம் அப்படி இல்லை. இந்தந்த நிலையை அதை அப்படியே ஃபாலோ பண்றா பெரியவாச்சாரம் இல்லை. என்ன சொன்னா ரொம்ப அடக்கத்தோடு சொல்றாராம். ஆனா காக்கா அகமில்லாதது இவனுக்கே இன்ச்சா பார்க்கல. நம்ம ஸ்ரீராமன் ஸ்லோகம் இருக்கு,
பண்ணி பண்ணி நம்முடைய முன்னோர்கள், அதுவும் பெரியவாச்சான்களை தனிஸ்லோக வியாக்கியானம் கேட்கணும். ஆச்சரியம். ரொம்ப அதுலயும் அவருக்கு விபீஷ்ண சரணாகதி அது முக்கியமா இருக்கட்டும். இருக்குன்னு அகம் இல்லாதவன் தெரியல. அப்ப என்னன்னா இவாளுக்கெல்லாம் உண்டு, ராமனுக்கு உண்டு, லட்சுமணனுக்கு உண்டு, பரதனுக்கு உண்டு அப்படின்னு உண்டுன்னு அவர் சொல்லல, அடியே சொல்லிட்டு இருக்கேன். அவர் வியாக்கியானத்தை என்ன பண்ணார்? அகமில்லாதது இவனுக்கே இரு பரத சத்ருகன் ஆழ்வார் மட்டும் அகம் இல்லைன்னு சொல்லிட்டார். மற்றவரை பத்தி பேசவே இல்லை, அடியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஏன் அவர் அடக்கத்துல அகமன்னா ராமபக்தி என்ன குற்றம் இல்லாதவன் இவர் ஒருத்தர் அப்படின்னு அகம்னா என்ன சுவாமி? என்ன குற்றம் இல்லை? அகம்னா குற்றம் இல்லாதவர். என்ன குற்றம் இல்லாதவர்? சத்ருகனன். நல்லா நித்திய கர்மெல்லாம் நல்லா ஒழுங்கா பண்ணுவாரா? இல்ல அவருக்கு தாய் தந்தையெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்து பாருன்னா அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதெல்லாம் என்னென்ன சாஸ்திர சம்மதமா அதில் ஒரு துளியும் பெறடாமல் இருக்கக்கூடியவர்கள் நால்வருமே, ஒருத்தர் மட்டும் கிடையாது, நால்வருமே அதே நிலை. அப்ப அந்த நிலைக்கு போக முடியாது. அப்ப என்ன சுவாமி அவருக்கு குற்றம் இருக்குன்னா என்ன குற்றம் இல்லாதவர்னா ராம பக்தி என்கிற குற்றம் இல்லாதவர். சுவாமி ஒழுங்கா சொல்றல, சரியாத்தான் சொல்றல. ராம பக்தி வருமா 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 ராம நாம எந்த ருச்சிரான்னு தியாகராஜ சுவாமி சொல்லியிருக்கார். அவன் பக்தி வேணுமே வேணுமே வேணுமேன்னு சொல்லிட்டு இருக்க செய்து ராம பக்தியை போய் குற்றம்னு சொல்லிட்டு இருக்கிற சுவாமி, அது சொல்லலாமா? அந்த குற்றம் இல்லாத ஒருத்தர்னா ராமபக்தி குற்றம்னு சொல்லலாமான்னா சத்ருக்ரனை பொறுத்த வரையில் ராமபக்தி குற்றம். என்ன பாருங்க, சத்ருகனை பொறுத்தவரை ராமபக்தி இதை மறைத்து சொல்லத்தான் அகமில்லாதவன் இவனுக்கே இரேன்னு சொல்றாரு. பெரியவாச்சான்ல எடுத்திருக்காரு. பெரியவாச்சான்படி அவதாரிகம் பார்த்துட்டு இருக்கோம் கண்ணினி சிறுத்தாம்புக்கு. அகமில்லாது இவனுக்கே இரேன்னாரு. அப்ப ராமபக்தி என்கிற குற்றம் இல்லாதவன் சத்ருகன் ஆழ்வான். இதை மறைத்து சொல்றது என்ன? அகமில்லாதவன் இவனுக்கே இரேன்னாரு. மற்ற 3 பேரை விட இவன் பிறவி உயர்ந்ததுன்னு எழுதி தெரியுது பாருங்க. எழுதி இங்கு மட்டும் இது சொல்லல. வால்மீகி சத்ருகுண ஆழ்வாருடைய அவதாரத்தை சொல்ல போறார். தெரிய போறார். என்ன ஆச்சுன்னா புத்திரகாமேட்டியார், இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இவன் 4 பேரும் எப்படி பண்ணினான், எப்படி பிறந்தான்னு. புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினான். புத்திரகாமேட்டி யாகம் பண்றச்சே அது பூர்த்தி ஆயிடுத்து. பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பெரிய தேவதை வந்தா, உள்ளிருந்து தேவதை வந்து பெரிய கும்பத்தை கொண்டு வந்து அது நிறைய பாயாசம், அந்த பாயாசத்தை கொண்டு வந்து தசரத சக்கரவர்த்திட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா. இப்ப புத்திரகாமேட்டி யாகம் முடிஞ்ச உடனே பாயாச குடம் கிடைச்ச உடனே தசரத சக்கரவர்த்திக்கு 3 பத்தினிமார்கள், கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய 3 பத்தினிமார்கள். இப்ப அந்த பாயசத்தை 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். என்னமா பிரிச்சு கொடுத்தா பாருங்க. இந்த சரித்திரம்லாம் நிறைய பேர் தெரியாது. 3 பேர் பிரிச்சு கொடுக்கணுமா? பிரிச்சு கொடுக்கச்சே இப்ப பாயசம் ஒரு பாத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை அப்படியே பாதியா பிரிச்சிடும். பாதியா பிரிச்சோடனே இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த பக்கம் ஒரு பாதி. அந்த ஒரு பாதியை எடுத்து கௌசல்யாவுக்கு கொடுத்துட்டாரு. கௌசல்யாவுக்கு கொடுத்தாச்சு. ஒரு பாதியை எடுத்து கௌசல்யாவுக்கு கொடுத்தாச்சு, அவ சாப்பிட்டா. இப்ப பாக்கி பாதி இருக்கணும். பாயசத்துல முழுசா இருக்கிறத பாதி எடுத்து கௌசல்யா கொடுத்துட்டா, மிச்ச பாதி இருக்கு. அந்த பாதியை 2ஆ பிரிச்சார். நல்லா கேட்டுங்க, பாதியை 2ஆ பிரிச்சார். பாதி 2ஆ பிரிச்ச உடனே இப்ப கால் ஆயிடுமோ, கால் பாகம் 2 கால் பாகமா இருந்தனும். அந்த 2 கால் பாகத்துல அதுல ஒரு கால் பாகத்தை எடுத்து சுமித்திர கையில கொடுத்துட்டார். சுமித்திரை நிக்கிறையா, சுமித்திரை தான் சத்ருக்கனானது லக்ஷ்மணனுடைய தாய். அந்த சுமித்திரையுடைய கையில கொடுத்துட்டா. இப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? முழு பாகத்தை அரையாக்கினான், அரபாகத்தை கௌசல்யா கொடுத்தாச்சு. அப்ப அந்த அரபாகத்தை 2ஆக்கினான். அதுல கால் பாகம் 2 வந்தது. அந்த 2 வந்ததுல ஒரு பாகத்தை எடுத்து சுமித்திரைக்கு கொடுத்துட்டா. இப்ப மிச்சம் கால் பாகம் இருக்கு. இன்னும் கைகையை கொடுக்கல, மிச்சம் கால் பாகம் இருக்கு. இந்த கால் பாகத்தை எடுத்து கைகையை கொடுத்துருக்கலாமா? கொடுக்கல. என்ன பண்ணினா அந்த கால் பாகத்தை என்ன பண்ணா 2ஆக்கினான். அந்த கால் பாகத்தையும் கால் பங்கையும்
ரெண்டா பிரிச்சான். ரெண்டா பிரிச்சோம்னா எவ்வளவு வரும்? அரைக்கால் பங்கு அரைக்கால் பங்குன்னு வருமானம். அரைக்கால் பங்கு வருமானம். அந்த அரைக்கால் பங்குல ஒரு அரைக்கால் பங்கு எடுத்து கைகை எடுத்து கொடுத்தான். கைகைக்கு அரைக்கால் பங்கு தான் கிடைச்சது. சுமித்திரைக்கு கால் பங்கு கிடைச்சது. கௌசல்யாவுக்கு அரை பங்கு கிடைச்சது. ஆனா இன்னும் மிச்சம் அரைக்கால் பங்கு மிச்சம், அந்த பாயசம் மிச்சம் இருக்கு. இன்னும் அரைக்கால் பங்கு மிச்சம் இருக்கு, கையில வச்சுட்டு இருக்கான். இப்ப வால்மீகி ஆச்சரியமா ஸ்லோகம் எழுதுறாரு. என்ன எழுதுனா, இப்ப கையில வச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா 3 பேருக்கும் கொடுத்தாச்சு. கௌசல்யாவுக்கு பாதி கொடுத்தாச்சு, சுமித்திரைக்கு கால் பாகம் கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்க கால் பாகத்துல அத பாதியா பிரிச்சு அரைக்கால் பாகம் ஆகி அந்த அரைக்கால் பாகம் ஒரு அரைக்கால் பாகத்தை எடுத்து கைகை கொடுத்தாச்சு. இப்ப கையில அரைக்கால் பாகம் இருக்கு. யாருக்கு கொடுக்கலாம்? 3 பேருக்கு கொடுத்தாச்சனும். இனிமே யாருக்கு கொடுத்தாலும் 2வது தடவையா கொடுக்கறதா தான் அர்த்தம். ஏன்னா 3 பேருக்கு கொடுத்தாச்சனும், 2வது தடவை கொடுக்கறதா அர்த்தம். இப்ப தசரத சக்கர யோசனை பண்றான். வால்மீகி ஸ்லோகம் பண்றாரு. பாயசஸ்ய அபிஷ்டார்த்தம் புனரேவ மகீயதி, பாயசஸ்த அமிர்தோபவம் புனரேவ மகீபத்னின்றார். பாயசஸ்த அமிர்தோபவம் புனரேவ மகீபதி அப்படின்னா, அந்த யோசிச்சு மறுபடியும் தசரத என்ன பண்ணா, அந்த சுமித்திர கையிலே அரைக்கால் பாகத்தை கொடுத்துட்டான். இந்த அரைக்கால் பாகத்துக்கு வால்மீகி ஒரு பெயர் வைக்கிறார். 2வது சுமித்திரை கொடுத்தானோ, ஏற்கனவே சுமித்திரைக்கு கால் பாகம் பாயசத்தை கொடுத்தாச்சு. இப்ப அரைக்கால் பாகம் பாயசம் இருக்கு. ஒரு அரைக்கால் பாகத்தை கைகை கொடுத்துட்டார். இன்னொரு அரைக்கால் பாகம் மிச்சம் இருக்கு. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அரைக்கால் பாகத்தை என்ன பண்ணினா சுமித்திரைக்கே கொடுத்துட்டார். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அரைக்கால் பாகத்து பாயசத்துக்கு ஒரு பேர் கொடுக்கிறார் வால்மீகி. ஒவ்வொரு பங்கையும் கொடுக்கும் போது எதுக்குமே பேரை கொடுக்கல, ஒண்ணுமே சொல்லல. கடைசியில சுமித்திரைக்கு அந்த அரைக்கால் பாகத்தை கொடுக்குறாரோ, அதுக்கு மட்டும் என்னன்னா தசரத யோசனை பண்ணி கொடுக்குறான். அந்த அரைக்கால் பங்கை சுமித்திரத்தை கொடுத்தானோ, கொடுக்கச்சு பாயசஸ்த அமிர்தோபவம் புனரேவ மகீவதி அப்படின்னாரு. அந்த பாயசம் அமிர்தத்துக்கு கொடுத்த கடைசி பகுதி, ஒத்த கடைசி பகுதி அப்படின்னு சுமித்திரைக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அந்த சுமித்திரைக்கு கொடுத்த கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பாயசம் அமிர்தத்துக்கு சமமானதுன்னு. இப்ப முதல்ல ராமனுக்கு அரபாகம் எடுத்து அது அமிர்தத்துக்கு சமமானதுன்னு சொல்லல. அடுத்து கால்பாகம் சுமித்திரை கொடுத்தார், அது அமிர்தத்துக்கு, அதே சுமித்திரை தான் கொடுத்திருக்காரு. அதே சுமித்திரை கொடுத்துருச்சு அமிர்தத்துக்கு சமமானதுன்னு சொல்லல. மறுபடியும் அரைக்கால் பாகம் எடுத்து கைகை கொடுத்தார், அப்ப அமிர்தத்துக்கு சமமானம் சொல்லல. ஏன்னா மறுபடியும் அதே அரைக்கால் பாகத்தை எடுத்து சுமித்திரைக்கு 2வது தடவை கொடுக்க செய்விடும் அமிர்தத்துக்கு சமமான இருக்கக்கூடிய பாயசத்தை தசரத சக்கரவர்த்தி கொடுத்தான் அப்படின்னா. இந்த இடத்துல பாருங்க, ராமனை கொடுக்கச்சு அமிர்தம்னு சொல்லல. அதே போல ராமன் அர்த்தம், ராமனை பெற்று கொடுத்த பாயசம் அமிர்தம் சொல்லணுமோனோ, அவன் ரமணன்னு சொல்லல. லக்ஷ்மணனை பெற்று கொடுத்த பாயசம் அமிர்தம்னு சொல்லணுமோனோ சொல்லல. பரதனை பெற்று கொடுத்த பாயசம் அமிர்தம்னு சொல்லணுமோனோ சொல்லல. ஆனா சத்ருகனாழ்வானை பெற்று கொடுத்த பாயசம் மட்டும் அமிர்தம்னு விசேஷித்து சொல்கிறார் வால்மீகி. ஏன் வால்மீகி இப்படிதான் சொன்னார். அதே போலதான் இங்க பெரிய பாசம் என்ன தெரிவிக்கிறான, அகம் இல்லாதது இவனுக்கே இரு, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த வால்மீகி ஸ்லோகத்துக்கும் இங்க பெரியவாச்சனோட வியாக்கியானம் ஒத்து போறது பாருங்க. அவ என்ன பண்ணாலும் அவளுடைய திருவுள்ள அப்படிதான் வியாக்கியானமே இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ காலட்சேபம், ஸ்ரீ வைஷ்ணவ வியாக்கியான பద్ధதி தான் நம்ம வாசிக்கணும். மற்றவெல்லாம் ஏதோ சேப்பா உண்மை இருக்காது, ஆப்த வாக்கியமா இருக்காது, உண்மை இருக்காது. எத்தத்தையும் அது அவருக்கு இந்த ஞானமே கிடையாது. ஆழ்வார் பாசனம் அவர் கிடைக்கு சொன்ன. அதனால அப்ப அமிர்தம்னு சொன்னா, அப்ப என்ன இருந்து கடைசியில கொடுத்த பாயசம் தான் அமிர்தம்னு சொன்னாலே, அப்ப இதுதான் விசேஷம் தெரியாது. அப்ப வால்மீகி இப்படிதான் சொன்னார். அதே போலதான் பெரியவாச்சாரியர் தெரிவிக்கிறார். அதனால நான் குற்றம் இல்லாதவன்னு சொன்னார். இப்ப குற்றம் இருக்காட்ட ராமன்ட்டையும் இருக்கு, லக்ஷ்மண்ட்டையும் இருக்கு, பரதனையும் இருக்கு. அமிர்தம் போன்று அங்கு சொன்னார். அப்ப அமிர்தம்னா அகம் என்று சொன்ன குற்றம். அதாவது நாம் எதை உத்தேசமா இருக்குமோ
அந்த உத்தேச லட்சியத்தை அடைய விடாமல் தெரிஞ்சுட்டு இருக்கிறது அது குற்றம். குற்றம் எப்படி சொல்லலாம்? ராம பக்திக்கு குற்றம்னு சொல்லலாமா? ராம பக்தி குற்றம்னு சொல்லலாமா? ஒண்ணு வேணாமே. பெருமாள் சேவைக்கு போவோம், கூட்டம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய கூட்டம் வந்துடுறது, எக்கச்சக்கமான கூட்டம் வந்துருது. இங்கெல்லாம் அவ்வளவு இந்த திருவரங்கத்திலேயே இன்னைக்கு திருமலை மாதிரி ஆயிடுத்து, அவ்வளவு கூட்டம் வந்துருது. கூட்டம் வந்து நாங்க ஒரு காவலாளி அவரை உடனே வச்சுக்கேன், எல்லாரும் விட்டார். நான் வரைச்ச மட்டும் நிறுத்திட்டேன். சேவிச்சுட்டு அடுத்து ஆழ்வாராதிகள்லாம் சேவிக்கணும்னு சொல்லிருந்தோம், உடலை எப்படி நிறுத்திட்டார். இப்ப நமக்கு உத்தேசம் என்ன? பகவான் சேவை. இப்ப உடலை வேணும். அப்ப என்ன நமக்கு என்ன தரும்? என்ன இந்த இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படி என்னன்னு பேசுவோம் வச்சுக்கோ, அதெல்லாம் சொல்றது கிடையாது, விருப்பம் இல்லை. இது சொல்லணும். அப்ப நம்முடைய உத்தேசத்தை தடுக்கிறதா இல்லையா, அந்த தடுத்தாளர் விரோதின்னு வருது. உத்தேசத்தை தடுத்தாளர் விரோதின்னு வருது. நம்ம உத்தேசம் என்ன? பெருமாள் சேவை, மூலவர் சேவை. அந்த மூலவர் சேவை அத்தனை பேரையும் விட்டுட்டு நான் வரைச்சு வந்து அந்த கொம்பை நடுவில் வச்சுட்டா உள்ளேயே போக முடியும், போகப்படாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு, அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஆகுது? அப்ப அந்த உத்தேச விரோதின்னு இருக்கு இல்லையா, அந்த விரோதி என்ன பாபம்? அப்ப தடுத்தது அவர் தானே, அப்ப அவர் தானே பாவம் இல்லையா? இதத்தான் அகம் சப்தத்தால சொல்றேன். அனகஹா பரதேன ததா அனகஹான்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அந்த அகம் சப்தத்தால வைக்கிறார். இப்ப சத்ருகனுக்கு எது அகமாக இருக்க முடியும்? சத்ருகனுடைய உத்தேசம் என்ன? சத்ருகனாழ்வாருடைய உத்தேசம் என்னன்னா பரதன். அந்த பரதனுடைய இலக்கை அடைய ஒட்டாமல் எது தடுக்கிறது? பரதனுடைய திருவடிக்கு போகணும், பரதனுக்கு சேவை பண்ணணும், பரதனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்ப பரதன் கிட்டக்கு போக விடாம ஏதோ ஒன்று தடுக்கிறதுனும். காமக்ரோதங்கள் தடுக்குமோன்னா சுவாமி அதெல்லாம் தாண்டியாச்சு. இல்ல நம்ம லெவலுக்கு நம்ம திங்க் பண்றோம் இல்ல, அதெல்லாம் நமக்கு தான் அடிக்கடிக்கு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தான். காமக்ரோதங்கள்லாம் தடுக்குமான்னா அதெல்லாம் எப்போதான் தாண்டி வந்துட்டா. சத்ருக நாடுலாம் தாண்டி வந்தாச்சு. ஏன் என்ன இப்ப என்ன சுவாமி தடுக்கும்? ராமனுடைய திருமேனி சௌந்தர்யம், ராமனுடைய பக்தி, இதுதான் பரதனிடத்துல போக வட்டாம தடுக்கிறது. அதனாலதான் அது அகம்னு சொன்னான். சத்ருகுணகா பரதே மாதுலகுலம் சச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா குற்றம் இல்லாதவன். என்ன குற்றம் இல்லாதவன்? ராம பக்தி என்கிற குற்றம் இல்லாதவன். அப்படின்னு மறுபடியும் சொல்றேன், ராம பக்தி குற்றம் இல்லை, சத்ருகனுக்கு குற்றம். நமக்கெல்லாம் ராம பக்தி வேணும் 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 சொல்லுவோம். சத்ருகன் நிலையில வந்தாச்சுன்னு வச்சுக்கேன். இது எங்க மதுரை விழா பண்ணாருன்னா என்ன பண்ணார்? திருதந்தாயம் தேவபிரானுடைய கைய கோலத்து மேல பார்க்க போறோம். இதெல்லாம் வச்சுதான். ஏன்னா இதுக்கெல்லாம் மூல புருஷர் யாருன்னா சத்ருகன் தான். பரதாழ்வாடு இந்த மதுரகவி ஆழ்வாடு இந்த நிலை நம்ம பார்க்கணும்னா அதுக்குன்னா இந்த ஸ்ரீராமாய புருஷன் இவர் தான். அதுக்கப்புறம் ஆச்சாரர்களுக்குள்ள வடுகநம்பி உன்னை ஒழிய மற்றொண்டறியா வடுகநம்பி தன்னிலையை எதிராதா நீ எனக்கு தானும் பிரார்த்திக்கிறார் இல்லையா, மனவாள பண்ணி இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இங்க என்ன தெரிவிக்கிறார்? அகம். அப்ப அனகான்னு சொன்னார். அப்படின்னா குற்றம் அற்றவன்னார். ஏன்னா இந்த ராமனுடைய சௌந்தரியம், அந்த திருமேனி இல்லையா, அந்த திருமேனி என்ன பண்றதுன்னா பரதன்ட்ட போகப்பட்டாம தடுக்கிறது. பிரியத்துக்காக சொல்றேன், லௌகிகமா சொல்றேன். அப்படி வாசல்ல போயிட்டு இருப்போம், யாரோ வரான்னு சொன்னார், யாரோ ஏதோ புதுசா ஏதோ ஆட்டெல்லாம் பாட்டெல்லாம் பண்ணிட்டு ஏதோ வந்துட்டே இருக்கா. நாம கையில ஏதோ ஒன்று எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம், அது ஜாகிரதையா கொண்டு போகணும். அது அப்படியே கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எல்லாம் கொண்டு போயிடும் சுவாமி, ஜாகிரதையா கொண்டு போகணும் கையில கொடுத்துட்டு இருக்கார். ஏதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாடணும் வந்துட்டோம். இந்த கையில இருக்கிறது ஒரு நிமிஷம் இதை விட்டுட்டு அங்க கண்ணை வச்சேன், அங்க கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கணும், இது கீழே கொட்டுடுச்சு. சுவாமி என்ன சுவாமி நீர் பண்ணிட்டு இருக்காரு, உனக்குன்னா இதுல ஞாபகம் இல்லையா அப்படின்னாரு. இப்ப என்ன எங்க போயிடுத்து? அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் யாரோ ஒருத்தர் ஒரு இதை பண்ணிட்டு இருந்தாருன்னா அதுல என் கண் போயிடுச்சணும். இப்ப எனக்கு எது விரோதி? அது விரோதி. அப்ப எனக்கு எது உத்தேசமோ அந்த உத்தேசத்தை தடுக்கக்கூடிய வஸ்து எதுவோ அது விரோதி. இப்ப சத்ருகனாழ்வானுக்கு பரதன் உத்தேசம், அந்த பரதனுங்கிற உத்தேசத்துக்கு ராமுடைய திருமேனி சௌந்தரியம் தடுக்கிறது. அதை சேவிச்சுட்டா பார்த்துட்டா வச்சுக்கேன், இந்த பக்கம் கண்ணு வராது. என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றினை காணா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப பரதனத்துல போக ஒட்டாம தடுக்கிறது.
அந்த தடுப்பதான் விரோதியா இருக்கணும். அதுதான் அனகா, குற்றமற்றவன். ராம பக்தியாக குற்றமற்றவன். ராம பக்தியை குற்றம்னு சொல்லலாமா? சத்ருகுணனை பொறுத்தவரை குற்றம். ஏன்னா நம்மை பொறுத்தவரை லட்சியம் வேறு. நினைப்போ, நம் லட்சியம் பரதன் கிடையாது. நம் லட்சியமே ராமன். நம் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோரம் நமாம் ஜெகன்னு நம்முடைய லட்சியமே ராமன் தான். ஆனா சத்ருகுண லட்சியம் பரதன். அப்படி இருக்கச்சது அதனாலே ராம பக்தி இது நமக்கு குற்றம் ஆகாது. அதே சத்ருகுணனுக்கு ராம பக்தி குற்றம். நமக்கு ராம பக்தி வேணும், அப்பதான் ராமனை நம்மால அடைய முடியும். ஆனா சத்ருகுண உத்தேசம் பரதனாக இருக்கும் போது அந்த ராம பக்தி அதை தடுக்கிறது. அதனால என்ன பண்ண, அதையே அகம் என்று குற்றம் கூறுகிறார். அதத்தான் அகம் என்ன குற்றம் கூறுகிறாங்க. இப்ப இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். இந்த புரியனா சாமான்யமா இந்த அடியின் வெளியில வாசல்ல போய் மேடை போட்டுன்னு சொன்னேன்னா உடனே இன்னைக்கு இருக்கா சில பேர்லாம் இருக்கணும், சுவாமி இதைத்தான் சுவாமி நாங்க சொன்னோம், ராமனே கிடையாது, எதுவும் கிடையாது, அந்த பக்தியே குற்றம், நாங்க சொல்ற மாதிரி ஒரு கருப்பு கலர் இது இருக்கு அதெல்லாம் போட்டு வந்துருப்போம், எப்ப போட்டிக்கு வந்துருக்கணும் நன்னாவே சொல்லுவோம். ஆனா இது கேட்கறதுக்கு உண்டான தன்மை இருக்கணும். சத்ருகன் ஆழ்வாடு நிலை இது, நம் நிலை இல்லை. அந்த நிலைக்கு நம்ம வந்தாரா தாராளமா வரலாம், ஒரு தவறும் கிடையாது. வடுகு நம்பி வந்தாரு, நம்பெருமாளை சேவிக்க மாட்டேன்ட்டாரு. உண்மை பெருமாள் நீ பாத்துக்கோ, என் பெருமாள் நான் பால் காசிட்டு இருக்கேன். உயர்ந்த ஸ்தானம் சுலபத்துல வராது. பிரார்த்திக்கணும், அதே ராமானுஜன் தான் பிரார்த்திக்கணும், வேற எதுவும் பண்ண முடியாது. பிரார்த்தித்தானா பிரார்த்தித்து வந்துருத்துன்னு வச்சுக்கேன், நாம பகவான்கிட்ட போக வேண்டாம், என் பக்கத்திலே இருப்பார். பக்கத்துல இப்படி வராஞ்சுட்டே இருப்பாரு. என்ன சுவாமி இங்க பக்கத்திலே வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஆச்சாரம் தான் முக்கியம். இல்ல ஆச்சாரம் தான் முக்கியம், நீ இன்றிக்கணும், உன் சம்பந்தம் எனக்கு வேணும். மீதி ஆழ்வாரனா ஓ பகவத் சம்பந்தம் கிடைக்குமா, கூவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ குறுகன் ஒவ்வொரு அடற. இதைத்தான் கடந்த காலட்சம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா என்னைக்கே கிடைச்சது ஆச்சாரம் திருவடி, எனக்கு என்னைக்கு கிடைக்கும் போது என்ன கிடைக்கும், நம்ம ஒவ்வொரு அடற. ஆச்சாரியன் வந்தாலும் பாகவத்தால் வந்தாலே பகவான் நம்ம கூப்பிடவே வேண்டாம். கூப்பிடவே இல்லையே, எதுக்காக வந்தேன்னு கேட்ட கூட வேணா, உன் சம்பந்தம் எனக்கு வேணும்னு வந்திருக்கேன். எது சொல்ல வந்தேன்னா, இப்ப ராம பக்தி இந்த சொல்றாரு, இதுக்கு ஒரு திட்டான்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு. அதாவது இந்த எடுத்துக்காட்டுன்னா இப்ப நம்ம ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கணும். பாபத்தை பாபம்னு சொல்லணும். அப்ப ராம பக்தி பாபம் சொல்லப்படாதானே, இதான ஆட்சேபம். ஏன்னா ராம பக்தியை பாபம் சொல்லாம புண்ணியம்னு சொல்லுங்க, ராம பக்தியே பாபம் சொல்லாமா அப்படின்னு ஆட்சேபம். இப்ப புண்ணியத்தை பாபம்னு சொல்லக்கூடிய இடம் இருந்தா பார்க்கணும். ஒரு புண்ணியம் பண்ணிருக்கா, அந்த புண்ணியத்தையே பாபம் சொல்லக்கூடியதுன்னா பாபம் பேரு புண்ணியம் பேரு தானே சுவாமி. புண்ணியத்தை போய் பாபம்னு சொல்லல, சொல்ல முடியுமான்னா நல்லா பாருங்க. இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கு போனோம்னாலே புண்ணியம் வேணும். நரகம்னா பாவம் வேணும்னு சொல்ல நிறையவே இருக்கு நம்ம கிட்ட. அப்ப சொர்க்கத்துக்கும் புண்ணியம் வேணும், ஆனா நரகத்துக்குன்னு பாவம். ஆனா அந்த இடத்துல பாவம் வேறு புண்ணியம் வேறுன்னு தெரியாது. இப்ப அதே ஸ்ரீவைகுண்டம் போகணும்னு வச்சுருக்கோம். ஸ்ரீவைகுண்டம் போகணும்னு ஆச்சுன்னா பாவம் எப்படி விரோதியோ அதே போல புண்ணியமும் விரோதி. என்ன பண்ணுவோம், பாபம் எப்படி விரோதியோ அதே போல புண்ணியம் விரோதி. அப்ப பாப சப்தத்தாலே புண்ணியத்தையும் சொல்லலாம் வந்துட்டா. பாப சப்தத்தாலே புண்ணியம் இது சொன்னபடியா என்ன தோணும், அப்பன்னா ஸ்ரீ வைஷ்ணவாலாம் புண்ணியம் பண்ணப்படாது அப்படின்னு அர்த்தம் இல்லை, பண்ணணும். ஏன்னா பகவானுக்கு பிடிச்சிருக்கு அதனால பண்ணணும். அதே போல நான் பாபத்தை பண்றேன்னா அவனுக்கு பிடிக்கலையா, ஆணுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய வர்ஜனம் சொல்லிட்டானு. எனக்கு பிடிச்சதை பண்ணு, பிடிக்காததை பண்ணாதன்னு சொல்லியிருக்கானு. அவனுக்கு பிடிச்சது புண்ணியம், புண்ணியத்தை பண்ணுன்னு. அவ புண்ணியம் விரோதம் சொல்லிட்டே சுவாமின்னா அந்த புண்ணியத்தை பகவான் திருவடியில சமர்ப்பிக்கணும். பகவான் திருவடியில சமர்ப்பிச்சேன்னா அந்த புண்ணியம் நமக்கு விரோதி ஆகாது. மோட்சம் போகும்போது என்ன பண்ணிக்கோ, மோட்சம் போகிறது அது விரோதியா இருக்காது. இத்த ஒரு இடத்துல சொன்ன உடனே சரி சுவாமி நீங்க சொன்ன தான் இருக்கு, புண்ணியத்தையும் பண்றேன், அதே போல நான் பாபத்தையும் பண்றேன்,
பண்ணிட்டு பகவான் திருவடியில அந்த பாவத்தை சமர்ப்பிச்சு நல்லதானே இருக்கு. எப்படி புண்ணியத்தை பண்ணி பகவான், ஏன்னா புண்ணியம் பண்ணணும், பகவான் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். ஆனா நான் பண்றேன், பண்ணி பகவான் திருவிழா சமர்ப்பிச்சிடுறேன். அதே போல பாவத்தையும் பண்றேன், பகவான் திருவிழா சமர்ப்பிக்கிறேன். பாவத்தை பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. இது சரியா புரிஞ்சுக்கீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியம் பேசணும்னு நம்ம நினைப்போம். இது சொல்றேன்னா, அப்ப புண்ணியமும் விரோதிதான், பாவமும் விரோதிதான் மோட்சம் போவதற்கு. அப்ப விரோதி தெரியுதுயா, ரெண்டுமே விரோதிதான். அப்ப பாப சப்தத்துக்குள்ளே புண்ணிய சேர்க்கலாம் வந்துட்டோம்னா இப்ப ஸ்ரீவைகுண்ட அடைவதற்கு விரோதின்னு பார்த்தா என்ன சொன்னோம், என்ன சொன்னோம், புண்ணியமும் விரோதி, பாபமும் விரோதி. ஆனா சொர்க்கம் போகணும்னா நரகம் விரோதி. சொர்க்கம் போகணும்னா நான் நரகம் விரோதி. நரகத்துக்கு ஒண்ணு நரகம் இருக்கு, அது போயிட்டு இருக்கோம். சரி, அப்ப அங்க புண்ணியம் தேவை. இதைத்தான் பிரலோகாச்சார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பாவம் புண்ணியம் ரெண்டுமே விரோதி தான். என்ன விரோதி சுவாமி? ஒருத்தரை அரெஸ்ட் பண்றோம், கைது பண்றோம், கைது பண்ணி முடிச்சிட்டோம். அவருக்கு அந்த விலங்கு போடணும், அந்த விலங்கு போடணும். அந்த விலங்கு ரொம்ப பெரியவர் சுவாமி, ரொம்ப நல்லா, ரொம்ப பெரியவர். அவர் ரொம்ப பெரியவரா இருக்கிற, அவர் ரொம்ப கௌரவமா விலங்கு போடுவோம்னு, ரொம்ப கௌரவம். ஏன்னா விலங்கு போட்டு ஆக்ஷன் போடணும், விலங்கு போட்டு அவர் ஆக்ஷன் போறதுக்கு வாசல் ஆக்ஷன் பண்ண, வீதியில் ஆக்ஷன் பண்ண, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் கௌரவமா ஆக்ஷன் போங்கோ, இவர் ரொம்ப பெரியவர். அப்ப என்ன பண்ணலாம்? இல்ல சாமானியம் நீங்க விலங்கு என்ன பண்ணுவேன், இரும்புல தானே விலங்கு போடுவேன். இவர் கொஞ்சம் கௌரவமானவரியா, தங்கத்தால விலங்கு போடுங்கோ, அப்படி ஆக்ஷன் போனார். ஏதாவது புரியுது உங்களுக்கு? விலங்கு விலங்கு தானே, தங்கத்தால விலங்கா இருந்தா என்ன, இரும்பால விலங்கா இருந்தா என்ன. அதே போலதான் புண்ணியமும் ஒரு தங்கத்தால் பண்ணப்பட்ட விலங்கு ஸ்ரீவைகுண்டம் போவதற்கு, பாவம் இரும்பால் பண்ணப்பட்ட விலங்கு சொல்றேன் இல்லையா? அப்படி இருக்க செய்து இப்ப இந்த ரெண்டும் இருக்கும் இல்லையா? அதனால ரெண்டு பேர் நமக்கு இந்த இடத்துல என்ன உத்தேசம்னா, புண்ணியமும் விரோதி ஆகும் என்கிற இடம் இருக்கு, அதுக்குதான் சொல்ல வந்தேன். அதே போல இப்ப ராமபக்தி புண்ணியம் தானே, அது விரோதியா சத்ருகன் ஆழ்வாருக்கு உத்தேசம் எது? பரதாழ்வான். அந்த பரதாழ் உத்தேசம் ஆனபடியால அதுமே. அப்ப மோட்சத்துக்கு விரோதி எது? புண்ணியமும் பாவம் ரெண்டுமே. இதுதான் அஸ்வைவ. இப்ப நீ வியாக்கியானம் ராசிகன், அதாவது ஒரு நிமிஷம், அனகா அஸ்வைவ ரோமானி விதூய பாபம். அஸ்வைவ ரோமானி விதூவ பாபம். ஒருத்தன் முக்தி அடைய புறப்படும் போது அவன் பாவம் ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமிய உபைதின்னு தெரிவிக்கிறார். அவன் புண்ணியத்தையும் பாவத்தையும் கடிக்கிறான், இரண்டையும் சிரித்து விடுகிறான் சொல்றது. அதான் அஸ்வைவ. அஸ்வைவ ரோமானி விதூய. அஸ்வன்னா குதிரை. குதிரை என்ன பண்ணும்னா, நல்லா ஓட்ட பத்தி ஓடி போடுமணும், நல்லா ஓட்ட ஓடி வந்து நிக்கிறச்சே உடம்பு அப்படி ஒரு சிரிச்சு இருக்குமா. அப்படி சிரித்த உடனே அது மேல இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரோமங்கள்லாம் அப்படியே நல்லா உதிர்த்துடுமா. ரோமங்கள்லாம் உதிர்த்துடுமா. அந்த உதிர்த்து உடனே நாகும், அது நல்லா ஆனந்தமா இருக்கும். அதே போல நாமும் ஓட்டம் ஓடி இருக்கும். என்ன சுவாமி, மாறி மாறி பலவிரப்பம் பெற அந்த அடியை அடைந்து உள்ளம் தேறி இருள் இந்த திருவெல்லம் யான் முடினு, ஒரு ஜென்மாவா ரெண்டு ஜென்மாவா எத்தனை ஜென்மாங்கள் ஓட்டமா ஓடினமனோ. இப்ப இது கடைசி ஜென்மம். இப்ப ஒரு சிறு சிரிக்கணுமனோ, அந்த சிரித்தனுமோ சிரித்த உடனே புண்ணிய பாவங்கள்லாம் உதறது. உதராம அஸ்வைவ ரோமானி விதூய பாவம் சொல்ற மாதிரி குதிரை எப்படி உதிரி 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 அது ரோமங்கள் போறதோ, அதே போல நாமும் ஸ்ரீவைகுண்டு போகணுச்சுக்கே அதெல்லாம் கர்மங்கள்லாம் இங்கே தள்ளி விட்டுணும். தள்ளி விட்டு கர்மங்கள் அந்த பாப புண்ணியங்கள் என்கிற கர்மா, அந்த ரெண்டு கமையான இங்கே விட்டுணும். புண்ணியம் இருந்தா சொர்க்கம் போகலாம், ஆனா ஸ்ரீவைகுண்டம் போக முடியாது. அப்படின்னா அது ரெண்டத்தையும் பண்ணிடும். அப்படின்னு ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதின்னு போட்டிருக்கா. அப்ப நிரஞ்சன பரமம் இதுக்கு அர்த்தம் பார்த்துக்கணும். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமிய உபைதி. பிரம்மானந்தத்தை உபாசனம் பண்ணினவன், பிரம்மானந்தம் இல்லையா, அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணினவன் புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைத்தி ஸ்ரீவைகுண்டத்திலே சாமியாபத்தி மோட்சத்தை அடைகிறான். இது ஒரு உபனிஷத் வாக்கியம் சொல்றது. ததா வித்வான்
புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபயோகம் சொல்றது. புண்ணியத்தையும் பாபையும் தள்ளி தள்ளிடுது. இன்னொரு இடையில சொல்றது ஊட்டே சுக்ருதே துஷ்கிருதே தூணுதே. உபே சுக்ருதே துஷ்கிருதே தூணுதே. சுக்ருதம்னா புண்ணியம், துஷ்கிருதம்னா பாபம். சுக்ருதம் புண்ணியம், துஷ்கிருதம்னா பாபம். அப்ப இரண்டையும் தள்ளுகிறான்னு இன்னொரு உபனிஷத்து வாக்கியம் சொல்றது. சரி சுவாமி, ஆக ரெண்டு உபனிஷத்து வாக்கியமும் புண்ணியம் என்ன பாபம் என்ன ரெண்டையும் தொலைக்கிறான்னு சொல்லியிருக்கு. இப்ப ஏன் இதை எடுத்திருக்கேன்னா, அஸ்வைவ ரோமானி விதூய பாபம்னு ஒரு வாக்கியம் எடுத்தவனும், அஸ்வைவ ரோமானி விதூய பாபம் இந்த வாக்கியம் எடுத்தவனும், இந்த வாக்கியத்துல பாப சப்தத்துக்குன்னு தான் நம்ம அர்த்தம் கொள்ளணும்னு கிடையாது. ஏன்னா அஸ்வைவ ரோமானி விதூய பாபம், முக்தி அடையும் போது அவன் பாபங்களை தொலைக்கிறான்னு தான் அங்க இருக்கு. அப்ப புண்ணியம் தொலைக்கிறாங்க இல்லையன்னா அந்த பாபசப்தத்துக்கு கர்மான்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டு சொல்றாரு. ஏன்னா ரெண்டு உபனிஷத்துக்கு என்ன சொல்லியிருக்கு, புண்ணியத்தையும் தொலைக்கிறான் பாபத்தையும் தொலைக்கிறான்னு ரெண்டு உபனிஷத்து பார்த்தோமோ. இப்ப இந்த சப்தம் என்ன சொல்றது, அஸ்வைவ ரோமானி விதூய பாபம்ன்றச்சு உங்க பாபங்கள் மட்டும்தான் தொலைகிறதுன்னு அர்த்தம் இல்ல, கர்மாக்கள் தொலைகிறதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு. அதோடு அப்பதான் என்ன ஆகும், அந்த ரெண்டு உபனிஷத் சாஸ்திரத்தோடு விரோதிக்கிறது இல்லையா. அப்ப பாபம்ங்கிற சொல்றதுக்கு அந்த சப்தத்துக்கு புண்ணியம்னு பொருள் வச்சுக்கணும் இல்லையா. அதைத்தான் அதே போல இங்க பரதனை உத்தேசம் அவரிடத்தில் உத்தேசமான கைங்கரத்தை பண்ண விடாம தடுக்கிறது ராம சௌந்தரியம். அந்த ராம சௌந்தரியம், அதாவது ராமனை சேவிச்ச உடனே இந்த கண்ணும் மனமும் எல்லாம் மட்டும் போயிடுது. கண்ணும் மனமும் அவன்கிட்ட போயிடுது. எம்பெருமான் திருவடிக்கு என எப்பால் கைகளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர புனை இரண்டும் 4 தோளும் திருமங்கியாவை தெரிவிக்கிறார். அப்ப என்னன்னா, என்னுடைய கண்ணும் மனம் அவன்கிட்ட போயிடுத்து. போனதுக்கு அப்புறம் பரதனத்துல கைங்கரியை விட்டு போயிடுத்துன்னு என்ன அர்த்தம், அதாவது இதுக்கு நேர் திட்டாந்தம் என்ன தெரியுமா, புரியறதுக்கா 2-3 விஷயம் சொல்றேன், கொஞ்சம் நாள் யாரும் பரவாயில்ல. நம்ம நிச்சயப்படி பெருமாள் திருவாராதனம் பண்றோம். சில இடத்துல விக்கிரக பெருமாள் இருக்கும், சில இடத்துல படம் இருக்கும். இருக்கணும் விக்கிரக பெருமாள் கொஞ்சம் ஆனந்தமா நல்ல பாகத்தை லட்சணமா அப்படி, இந்த வார்த்தையே தவறு இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நல்லா விசேஷமா ஏற்றுக்காரு வச்சுக்கேன், உங்களை மாலை புஷ்பெல்லாம் சாத்தி அப்படியே ஜோருக்கு நின்று சேச்சுன்னு வச்சுக்கேன், என்ன ஆனந்தமா இருக்காரு என்ன ஆனந்தமா இருக்காரு என்ன ஆனந்தம். ஒண்ணு மேல நாமே சில திவிதேசம் போய் சேவிக்கச்சே, அந்த சேவிக்கும் போது ஒண்ணுமில்ல வடுவூர் ராமன், அந்த வடுவூர் ராமனை சேவிச்சோம்னு வச்சுக்கேன் அப்படியே அதை சேவிச்சு அப்படி இருக்கு இல்லையா. அதனால என்ன, அதனால நமக்கு என்ன தோன்றுதுன்னா, என்ன சுவாமி இந்த சேவை செய்யறதுக்கும் யாரா ரயில் புக் பண்ணியிருக்கோம், அது 8:30 மணிக்கா இருக்கும் ராத்திரி, இங்க 6:30 மணிக்கு சேவிச்சுட்டு இருக்கோம், இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். ஆனா இந்த சேவை விட்டுட்டு போலாமா, சேவை விட்டுட்டு போனா ரயில் போயிடும். இப்ப ரயில் இது எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். இது அப்பனா ராமனை விட்டுட்டு போலாம்னு அர்த்தம் இல்லை. அப்ப ரயில் போயிடுத்துணும், என்னோட உத்தேசம் ரயில பிடிக்கிறது. அப்ப ராமனை விட்டணும். அப்ப ராம சௌந்தரியம் என்ன பண்ணிட்டு என்னுடைய காரியத்தை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். அதே போல இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருவரங்கத்துல இது வார்த்தமால எடுத்திருக்காரு. திருப்புன்ன மரம் சந்திரபுஷ்ணன் இருக்கு இல்லையா, அந்த சந்திரபுஷ்ணங்க திருப்புன்ன மரம் இருக்கு. அந்த திருப்புன்ன அடியை சொல்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருப்புன்ன மரத்தின் கீழே இது பராசர பட்டர் தன்னுடைய இதுல ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல இதை எடுத்திருக்கார். அந்த திருப்புன்ன மரத்துக்கு கரையில பெரியோர்லாம் உட்கார்ந்துட்டு ஸ்ரீராமாயணன்னு திருவாய்மொழி என்ன மற்ற விஷயங்கள்லாம் விசாரம் பண்ணிட்டு காலட்சம் பண்ணிட்டு இருந்துட்டே இருப்பாராம். ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 20 சுவாமிகள் மகாச்சாரியர்கள், நல்ல வாய்ஷவா நல்ல மகனியர்களா இருக்கிறவா. அவெல்லாம் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரசுரன்னு ஒருத்தருக்கொருத்தர் தங்களுடைய விஷயங்களை பரிமாறிக்கொண்டு ஆனந்தமா அப்படியே அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தினரோடு இருந்திருப்பா, ஆனந்தமா இருந்திருப்பா. அப்ப பலிபேரர் வரார். ஒவ்வொரு சந்நிதியிலும் அந்த ஆகம சாஸ்திரத்தின்படி பலிபேரர் அப்படியே சுத்தி அப்படி டவுன் வாத்தியம் அடிச்சுட்டு அப்படியே சுத்தி எல்லா இடத்துல எங்கெங்கெல்லாம் அந்த பலிபீடம் இருக்கோ அங்க பலி சாய்ச்சிட்டு வரணும். ஆனா இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த பலிபேரர் வந்துட்டு இருக்கார்.
வந்து பெருமாள் எழுந்துக்கணும் வேண்டாமா, எல்லாம் உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவத்துல இருக்கா, நல்ல அனுபவத்துல இருக்கா வச்சுக்கேன். அந்த மாதிரி அனுபவத்துல இருக்கும்போது யாராவது குறுக்க வந்துட்டாச்சு, உன்னை யாரு இப்ப வரசனா போ அப்படின்னு சொல்றாருனோ, அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கார். அனுபவிச்சதுக்கு பலிபேர் வந்துட்டார். வந்த உடனே இப்ப இவெல்லாம் எழுந்துக்கணும். உட்கார்ந்துட்டு அந்த பகவத் விஷயம் என்ன, ஸ்ரீராமாயணம் என்ன, அதோட விஷயத்துல அனுபவிச்சுட்டு இருக்கா. இவ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கே பெருமாள் எழுட்டோம்னா எழுந்துக்கணும் இல்லையா, எழுந்துக்கணும். எழுந்துக்கணும். இப்ப என்ன ஆயிட்டு, அந்த பிரமாண அனுபவம் போடுறது. பிரமாணம் அப்படின்னு தான் முன்னாடியே சொன்னேன். பிரமாண அனுபவத்துக்கு சமானமா பிரமேய அனுபவம் கூட இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு பிரமாணத்துக்கு உண்டான வைபவம், அத்தனை வைபவம் உண்டு பிரமாணத்துக்கு. எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார், பிரமாணம் இருந்தாலே போறோம். புஸ்தகம் கையில வச்சுட்டு, புஸ்தகம் என்ன, பூர்வாச்சாருடைய ஸ்ரீசுக்திகள், வியாக்கியானங்கள், அதை கையில வச்சுட்டு பகவான் நம்ம கிட்ட வந்துருவாரு. ஆனா அது உண்மையா இருக்கும். சொல்லிதுன்னா அந்த மாதிரி பிரமாண அனுபவத்துல பூர்ணமா ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கா. அனுபவிச்சுட்டு இருக்க போது அந்த அளவுக்கு அப்படி இப்ப பெருமாள் குறுக்க வந்துட்டார். குறுக்க வந்த உடனே ஒரு சுவாமி எழுந்துக்கிற மாதிரி எல்லாரும் எழுந்துட்டாரு. ஒரு சுவாமி எழுந்துட்டுமா சொல்றாரு, என்ன வார்த்தை சொல்றதுமா, இந்த கூட்டம் கலக்கிய யார் வர சொன்னா? பெருமாள் எழுதிருக்கார், பலிபேரர் பலி சாய்க்கணும், ஆகம சாஸ்திரத்துல இதை பண்ணி ஆகணும். அப்படி இருக்கச்சே சுவாமி பெருமாள் எழுத்தார், அப்ப நான் வந்து நம்ம எல்லாம் எழுந்துக்கணும். எழுந்துட்டு அந்த பலிபேரர்கள் விழுந்து சேவிச்சுட்டு அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணுமானோ, அதெல்லாம் இருக்கு, மனசுல இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைன்னா, இந்த கூட்டம் கலக்கி யார் வர சொன்னாங்க, யார் வர சொன்னா? இப்ப என்னாச்சு, இவருக்கு விரோதி எது? அந்த பெருமாளே விரோதி. இவருக்கு அனுபவம் என்ன, பிரமாண அனுபவம் பூர்ணமா இருக்கணும். அந்த விரோதி என்ன ஆயிடுத்து, பெருமாளே விரோதி ஆயிட்டாரு. காலட்சம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் விரோதி ஆயிட்டாரு. ஏன்னா அந்த உத்தேசம் பிரமாண அனுபவம், அதற்கு விரோதியாக பிரமேயம் வந்து விட்டு, பிரமேயம் ஸ்ரீமன் நாராயணன் பிரமேயம் வந்து இல்லையா. அப்ப நம் உத்தேசத்துக்கு எது விரோதியாக இருந்தாலும் அதை பாபம் அகம் என்றுதான் சொல்லலாம். நல்லா பார்த்துக்கோ, நம் உத்தேசத்துக்கு எது விரோதி, நம்முடைய இப்ப இவாளுக்கு எது உத்தேசம், திருப்புண்ண மரத்தின் கீழே இவாதான் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு உத்தேசம் எது, பிரமாண அனுபவம். அந்த பிரமாண அனுபவத்துல பூர்ணமா இருக்க செய்தே குறுக்க வந்துட்டாரோ. குறுக்க வந்த உடனே கூட்டங்கலக்கிய யார் வர சொன்னாலும் சொல்ற அளவுக்கு அப்ப விரோதி வந்துட்டணும். அப்ப விரோதி எது, பிரமேயமே விரோதி ஆயிட்டணும். அதைத்தான் இங்க தெரியும். அப்ப நம்முடைய உத்தேசத்துக்கு எது விரோதியா இருந்தாலும் அதை பாபம்னு சொல்லாண்டியா. இப்ப உத்தேசம் பரதன் சத்ருகனாழ்வார், உத்தேசம் வந்து பரதாழ்வனா. அப்ப பரதனுக்கு கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை பண்ண ஒட்டாம தடுக்கிறது எது, ராமனின் பேரழகு. அத்தனை அழகு, அந்த அழகு இல்லையா, பேரழகு மட்டும் இல்ல, ராம பக்தி வேற பண்ணித்தணும். ஆகையால் அதையே விரோதி ஆக்கினார், அதையே விரோதி ஆக்கினார். அப்ப அதான் தெரிகிறார், அதையே விரோதி ஆக்கினான். ஆக ராமசௌந்தரியத்தை கால் தொழுவும் பாபரின் தரை ராமே பிரமாதம் மாகாட்சி மேற்கொண்டு வியாக்கியானம் வாசிக்கும். ராமே பிரமாதம் மாகாட்சி என்று ராம அனுபவத்துக்கு இடைச்சுவராக சொல்லிட்டு ராம சௌந்தரியத்தை பரதானுவிருத்திக்கு இடைச்சுவர் என்னுமிடம் சொல்ல வேண்டாவீரே. பாருங்க, ராமே பிரமாதம் மாகாட்சி, இது சுமித்தரை லக்ஷ்மணனுக்கு பண்ணும் உபதேசம். இந்த சப்தம் இருக்கே, இது ஸ்ரீராமன் ஸ்லோகம். முதல்ல சொன்னது வேறு. முதல்ல சொன்னது என்ன, பரத இது ராஜ்யஸ்ய பரநாத், அது வந்து சாக்குந்தலத்துல சொல்லப்பட்டது, அது இவர் பண்ணது. இங்க ராமே பிரமாதம் மாகாட்சி இந்த வார்த்தை சுமித்ரா லக்ஷ்மணுக்கு பண்ணக்கூடிய உபதேசம். எல்லாரும் புறப்பட்டு காட்டுக்கு போயிட்டா, போய் ஆரம்பிச்சு அப்ப ஒருத்தன் தடுக்கிறா. முதல்ல வசிஷ்டாச்சாரி தடுக்கிறான்னா, ராவண மட்டும்தான் போக சொன்னான் தசரத சக்கரவர்த்தி, நீங்கெல்லாம் ஏன் போறேன், நீங்கெல்லாம் எதுக்காக போறேன், போக வேண்டாமே அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணா, நீ சீதையை போக வேண்டாம்னு தடுத்தான். இந்த சீதையும் போறேன்னு சொல்லியிருக்கானு, சீதா நீ போகப்படாது, நீ என்னமா போகலாம், ஏன்னா வசிஷ்டாச்சாரி தான் அந்த குலகுரு, அவர் சொல்ற மாதிரிதான் கேட்கணும். அதனால சீதையை நீ போகப்படாது, நீ போக வேண்டான்னார். அடுத்து லக்ஷ்மணா நீயும் போகப்படாது, இவ 2 பேரும் கிளம்பிட்டா, நீயும் போக தேவையில்லைன்னு வசிஷ்டாச்சாரி தடுத்தார். சீதை சிரிச்சுட்டா. என்ன சொல்றாங்கன்னா, ராமனுக்கு ஒண்ணுன்னா நமக்கு வேற, ராமனை தான் போக சொன்னா அப்ப ராமன் வேறு நான் வேற, நான் வேற.
அவர் எப்படி போவாரோ அப்படித்தான் நாம் போவோம். இது சீதா பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை. ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சுக்கணும். பர்த்தா பாரியா, ஆனா பர்த்தா ராமனை போல இருக்கணும், அதுவும் வேணுமே. அவர் ராமனை போலவர்கள் இல்லாம எத்திய போல இருந்தாருன்னா அப்ப இவர் சீத்தையை போல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப என்ன சொல்ற, ராமனுக்கு எதுவோ அதுவேதான் நாம், அப்படித்தான் நான் போவோம். நமக்கு இந்த இடத்துல என்னன்னா என்ன அதனால ஆயிடுச்சுன்னா, சீத்தை தனியா போறான், தீத்தையும் கூட போறாளணும். சீத்தை கூட போறான்னா அவ வந்து அது பட்ட மனுஷி ஆல்மோஸ்ட். இப்பதான் பட்டாபிஷேகம் ஆகுறது இல்லையா? அப்ப எத்தனை திருவாபரணங்கள், எத்தனை உடைகள், அவளுக்கு தேவையான அந்த திருப்பரிவட்டங்கள் எல்லாம் எடுக்கணுமோனோ, இதெல்லாம் எடுத்துக்கணும்னு. ஆனா அப்ப சொல்ற சீதை, எனக்கு திருவாபரணங்கள் இருக்கணும் உத்தேசம் கிடையாது, ராமன் தான் உத்தேசம். அப்ப ராமனுக்கு பிரீத்தி இருக்கு என்றால் அடியேன்னு சாத்துக்கிறேன், இந்த திருவாபரணம் சாத்துக்கிறேன். அவர் சாத்தி கொள்ள அடியேன்னு சாத்திக்க மாட்டேன். ஏன்னா ராமனுக்கு எந்த திருவாபரணங்கள் இல்லை, அதே போல அடியேன்னு சாத்தி கொள்ள மாட்டேன்னு சீதை எல்லாத்தையும் கலைஞ்சிட்டா. இப்ப எல்லாரும் போட்டுட்டா, போட்டு கலைஞ்சிட்டா. கலைஞ்சிருக்கணும். சட்டுன்னு தசரதன் கோபம் வந்துட்டு, தசரதன் மறிக்கல, தசரதன் கோபம் வந்துட்டு. கோபம்னு அப்ப வேலைக்காரெல்லாம் கூப்பிடுறான், வாங்க இங்க வாங்கோ, யாரங்க காலத்துல பாக்குறோம், யாரங்க ஏன் கை தட்டுவா. உடனே எல்லாரும் ஓடி வருவா. அவன் வந்துட்டா. வந்த உடனே சீத்தைக்கு 14 வருஷம் போராடணும், 14 வருஷத்துக்கு 14 வருஷ காலம் அங்க இருக்கிறாருனோ அது கணக்கு பண்ணுங்கன்னா 14 வருஷத்துக்கு எத்தனை நாள்னு கணக்கு பண்ணுங்க. அந்த 14 வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் கணக்கு பண்ணுங்க. அந்த கணக்கு பண்ணிட்டு அந்த கணக்கு பிரகாரம் அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும், உடை கொடுங்க, அவளுக்கு திருவாபரணம் கொடுங்க, அவளுக்கு என்னென்ன வேணும், அதாவது அந்த கீழாடை, மேலாடை, கஞ்சுகம், அதுக்கப்புறம் அட்டிகை, ஒட்டியானம், என்னென்ன வளையல், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க, உடனே கொடுத்து அனுப்புங்கோ அப்படின்னு தசரத சக்கரை சொல்றான். இத்தனை மணி நேரமும் அவளுக்கு சீத்தை இருக்கிறது, ஒவ்வொன்றும் புதியதாக அணியணும். அப்பனா 14 வருஷம் தேவையானதெல்லாம் கொடுக்கணும். அது புதியது அணியணும்னு தசரதன் சொல்ல, அதெல்லாம் எல்லாரும் கொண்டு மூட்டை கட்ட ஆரம்பிச்சு நல்ல வேலை வசிஷ்டாச்சாரி வந்தா லக்ஷ்மணன் தான் உதவிக்கு வந்தான். வசிஷ்டாச்சாரி வந்தார். அதிர்ந்து போய் லக்ஷ்மணன் நிக்கிறான். ஏன்னா எதுக்காக அதிர்ந்து போறான்னா, அவ கட்டி வச்சிருவா, அது மூட்டையை தூக்கிட்டு போறது யாரு, லக்ஷ்மணன் தான் தூக்கணும். ஏன்னா யாரும் பின்னாடி வரப்போறது இல்லையா. இவ 3 பேர் தானே போறா, விராட்டி, ராமன், லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் தானே மூட்டையை தூக்கணும். அதனால இவனுக்கு என்னன்னா, இல்லை இவருக்கு பண்ணிட்டு இருக்காரு, போக வேண்டிய லக்ஷ்மணன் தானே, ஒருத்தரும் பின்னாடி வரப்போறீங்க. வந்தவர்களையும் என்ன பண்ண, ராமன் ஏமாத்திட்டு திரும்பி திரும்பி அனுப்பிட்டு வரணும். அப்பதான் வசிஷ்டர் சொல்றாரு, தசரதா உனக்கே இவ்வளவு கோபம் வர்றதுன்னா அப்ப எனக்கு மட்டும் கோபம் வராதான்னு கேட்கிறார். வசிஷ்டருக்கும் கோபம் வந்துட்டு, தசரதா உனக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா அப்ப எனக்கு மட்டும் கோபம் வராதான்னு கேட்கிறார். அப்ப தசரதன் சொல்றான், வசிஷ்டர் பார்த்து, பிராமணன், நீ பிராமணன், பிராமணனுக்கு உனக்கு என்ன கோபம் தான், சத்திரியான எனக்கு எவ்வளவு கோபம் வரும், இவ்வளவு விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கு, எவ்வளவு கோபம் எனக்கு வரும் அப்படின்னு என்னை மீதூர்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வசிஷ்டர் சொல்றார், உங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் இப்படியே கைட்டு போங்க, எல்லாத்தையும் கைட்டு கொடுத்துருக்கோ, நீங்க கைட்டு போங்கன்னு எல்லாரும் புறப்பட்டுச்சு. முன்னாடி ராமன், அடுத்து சீதை, அடுத்து 3 லக்ஷ்மணன் தன் திருவடியை எடுத்து வாசல்ல வைக்கிறார். ராமன் தன் திருவடியை எடுத்து வாசல்ல வைக்கிறான். இப்பவும் நீங்க அயோத்தி போறீங்கன்னா அங்க கனக பவன் இருக்கு, இதெல்லாம் சேவிக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய சௌகரியங்கள்லாம் இருக்கு, ஒரு கஷ்டமே இல்லை. நிறைய பௌரங்கள் நம்முடைய பிரதம மந்திரி நல்லா பண்ணி வச்சிருக்காரு. அந்த கனக பவன் இருக்கு. அந்த கனக பவன்ல அந்த அயோத்தியில் இருக்கணும். அங்க சேவிக்க போனா ராமன் எங்கிருந்து தேர்ல ஏறினான், அங்க கீழே அவனுடைய வெள்ள சலவக்கல்ல அவனுடைய திருவடியை கடிச்சிருக்கான். ரொம்ப ஆச்சரியமான இடம் கனக பவன். அந்த கனக பவன் வெள்ள வந்து தேர்ல ஏறானும், அந்த தேர்ல ஏறச்சு கீழே வெள்ள செலவுக்கல்லோடு வச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியம். கனக பவன் ரொம்ப நன்னா இருக்கும். அங்கு 2 திருவடி, ராமனுடைய திருவடி 2, சீதையுடைய திருவடி, தள்ளி லக்ஷ்மணுடைய திருவடி. அங்கிருந்துதான் சுமிந்திரன் வந்து தேர இவர் 3 பேரை ஏற சொல்றா, ஏறிக்கிறார். 3 பேர் ஏறிட்டு இருக்கா. அங்கதான் போற. இப்ப நீங்க சேவிக்கலாம், ராமனுடைய திருவடி அங்க இருக்கும், லக்ஷ்மண விராட்டியுடைய திருவடி, சீதா பிராட்டி திருவடி, அதுக்கு கொஞ்சம் தள்ளி லக்ஷ்மண திருவடி இருக்கும். இதுக்கு சொல்ல வந்தனா அவ பேரும் 3 பேரும் சுமந்திரன் தான் என்ன தேர ஓட்டுறான். அந்த சுமந்திரன் தேர ஓட்ட தேர கொண்டு வச்சோடனே தேர்ல இவர் ஏறா.
ஆனா அந்த தேர்ல ஏறத்துக்கு முன்னாடி லக்ஷ்மணுடைய தாயார் சுமித்திரை லக்ஷ்மணன் தடுக்கிறார். லக்ஷ்மணா நெல்லுன்றான். என்ன இத்தனை எத்தத்தையும் பாடுபட்டு கூட கிளம்புறதா இருந்தோன்னு இவா போகப்படாது, அவா வசிஷ்டாச்சாரி போகப்படாதுன்னு சொன்னாரு. இன்னொரு பக்கம் அவா போகப்படாதுன்னு சொன்னாரு. இப்ப இவ என்ன தடுக்கிறா ஒரு நில்லுன்னு சொல்றாளே, மறுபடியும் என்ன ஆப்படுறது, என்ன விசாரம் பண்ண போறாளோ, இவ தடுக்கிறாளேன்னு இவர் லட்சுமணன் அதை எதிர்பார்க்கல. என்ன தடுக்கிறாரு, எதற்காக தடுக்கிறா தாயேன்னு கொஞ்சம் அப்படி வேகமா பேசினா. அப்ப சுமித்திர பதில் சொல்றா, இப்ப லக்ஷ்மணா ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் சுமித்திர சொல்றான். மகா ஞானி, பூர்ணமான லட்சணம் படித்தவன். லக்ஷ்மணா, இந்த நாள் என்னைக்கு வரும் நான் காத்துட்டு இருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு வந்துட்டுனாரு. என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எடுத்துப்பட்ட அண்ணாலே பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த நாள் என்னைக்கு வாய்க்கல் நினைச்சிட்டு இருந்தேன், அந்த நாளுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா என் பிள்ளைய போகாதன்னு சொல்றதுக்கு நான் இல்ல, என் பிள்ளைய அந்த காட்டுக்கு அனுப்பணும். காட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் என்னைக்கு வருதுன்னு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நாள் வாய்ச்சதே, எனக்கு ஆனந்தம் லக்ஷ்மணான். எந்த தாயா சொல்லுவாளா, நீ எதுக்கடா போயிட்டு இருக்க, ராமன் தலையிட்டு போட்டோம், உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நல்ல வேலை அந்த கைக்கே உன்னை சொல்லல, தப்பிச்சோம். இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். ஆனா சுமித்திர சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த நாளதான் எதிர்பார்த்துட்டேன், நீ போன்னு சொல்றா. ரொம்ப ஆனந்தம் லக்ஷ்மணனுக்கு. தாய் இவெல்லாம் பின்னோ சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா கைக்கே என்ன சொன்னா, ராமன் மட்டும் காட்டுக்கு போகணும், பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுந்தான். கௌசல்யா என்ன சொன்னா, ராமா நானும் கூடைய வரனேன், உன் கூடைய வரேன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு பேரை காட்டிலும் மாறுபட்ட கருத்தோடு சுமித்திர சொல்லியிருக்கா பாருங்க. ஸ்ரீவைஷ்ணவன் லட்சணம் அதுதான். அதனால்தான் அவளுக்கு பிறந்த குழந்தைதான் அந்த இந்த பாகவத அபிமானத்தோடு இருக்கான்னு அர்த்தம். பகவத் கைங்கரியத்துக்காக லக்ஷ்மணன், பாகவத கைங்கரியத்துக்காக சத்ருகனன். அதனாலதான் ஒரு கால் பகுதி அரைக்கால் பகுதி ரெண்டு பாயசம் பார்த்து போனோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாயசம் பார்த்து போனோம். அதான் சுமித்திரைக்கு பிறந்த குழந்தையால் தான் இத்தனை தூரம் வைபவம் அப்படின்னு கட்சியது. அப்ப லக்ஷ்மணனுக்கு ரொம்ப ஆனந்தம். தாயே, நீதான் உண்மைய சொன்னாள். ஏன்னா கௌசல்யா காட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு நானும் கூட வரேன்னு அழுதுட்டு இருந்தா, கைகேயோ ராமனையே காட்டுக்கு போன்னு அனுப்பிட்டா. ஆனா நீயோ என்னை காட்டுக்கு ஆனந்தமான அனுப்புறியே, நீதான் தாய் அப்படின்னு சொன்னா, லக்ஷ்மணா இதுக்காக உன்னை கூப்பிடல, உன்னை ஜாகிரதைப்படுத்துறதுக்காக கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னா. என்ன ஜாகிரதைப்படுத்தணும்னு சொன்னா, நீ என்ன பண்ணுவ, உன்னை நிறுத்தத்துக்காக சொல்லல. நீ ராமன் பின்னாடி போவேணும், போகும்போது ராமன் நடக்கிறவனோ அந்த நடையழகை நீ சேவிச்சுடாது. ராமனுடைய நடையழகு இருக்கு இல்லையா, அந்த நடையழகை நீ சேவிக்காதன்னு, கவனக்குறைவா கூட நீ சேவிச்சுடாது. ஏன்னா ராமனை கண் வைத்து நீ சேவித்து விட்டாயானால், சுமித்ரா சொல்றா, நான் சேவிச்சுனா. அப்ப லக்ஷ்மணன் சொல்றா, என்ன சேவிச்சா என்ன, ராவணன் தானே சேவிக்கிறேன், யாரோ தேவதாந்திரம் சேவிக்கலையே, எத்தையும் சேவிக்கலையே, ராவணன் தானே சேவிக்கிறேன்னா. இல்ல சேவிச்சா ஒரு தவறு இல்ல, ஆனா சேவிக்க கூடாது என்கிறேன். கேட்க நீ சேவிக்க போகலன்னா லக்ஷ்மணா, கைங்கரியம் நீ பண்ண போற, நீ சேவிக்கிறதுக்காக போல. இந்த வார்த்தை சொல்றா வரணும். இப்ப நம்ம சன்னதிக்கு போறோம், சன்னதிக்கு போய் சேவிக்க போறோமா கைங்கரியம் பண்ண போறோமா? சேவிக்கிறதும் கைங்கரியம் தானே, கைங்கரியும் கைங்கரியம் தானேன்னு நம்ம நினைப்போம். இந்த இடத்துல பாருங்க, சுமித்திர என்ன சொல்ற பாருங்க, உன்னை சேவிக்கிறதுக்காக அனுப்பல, கைங்கரியம் பண்றதுக்காக அனுப்புறேன்ற. கைங்கரியம் பண்றதுக்கான இவனுக்கு புரியல. சேவிப்பதுன்னா என்ன, கைங்கரியம் பண்றதுன்னா என்னன்னா, ராமனை சேவிச்சா கைங்கரியம் கெட்டு போயிடும். ரூப ஔதாரிய குணகி கும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் தெரிவிப்பார்கள். ரூபாம் ஔதாரிய குணகி கும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். நம்ம அங்க பேராதவோ ராமனுடைய திருமேனி சேவிக்கிறோம். எங்கெங்க சேவிக்கிறோம்? தில்லவராகம், ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த தில்லவராகத்துல ராமன் ரொம்ப அற்புதமா எழுந்திருக்கிறார். வடுவூர் ராமன் அவர் ரொம்ப நாள் எழுந்திருக்கிறாருன்னா, அதேபோல மதுராந்தகம் எதிகாத்த ராமன் அந்த எழுதிருக்காரா, அங்காங்க ராமனை கட்டியே அப்பவே மனசு கொள்ள போயிடும். சேவிச்சவன் அங்கிருந்து வரதுக்கு
அப்படி விக்கிரக திருமேனி சேவிக்கச்சே நம்ம மனசு கொள்ள போறதுன்னா நிஜமான ராமன், உயிரோடு இருக்கக்கூடிய ராமன், 8 அடி 92 அங்கலம் 8 அடி உயரம், அந்த உயரத்துக்கு கூடிய அந்த ராமன் நடந்தா எப்படி இருப்பா? அதப்பா சமி இதெல்லாம் நம்ம ஸ்ரீவைகுண்டம் சேவிக்கலாமா? பிரார்த்தனை பண்ணா சேவிக்கணும். அங்க ஸ்ரீவைகுண்டம் தான் இருக்காரு. ராமனா சேவிக்கணும், நல்லா சேவை சேவிப்பாரு, அவரே சேவிப்பாரு. என்ன வேணா பண்ணலாம், ஏது வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். அதனாலதான் நலமந்தம் இல்லதோ நாடுன்னு சொன்னதுக்கு காரணம்னா ஆனா நமக்கு எந்த ஞாபகம், நமக்கு எந்த ஞாபகம் இருக்காது. கைங்கரியம் 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 சதா பசந்தி சூரஜகா, அந்த கைங்கரியத்தை நமயிச்சேதி வாதினகா, அந்த கைங்கரியத்தை புத்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவ்வளவு தூரம் அங்கங்க ராமன் அழகா இருக்கானோ, அந்த அழகை பார்க்கறதே நமக்கு திகச்சு போறதுன்னா நிஜமாவே சேவிச்சான்னா கண்டவர்களின் தன்மையும் மனத்தையும் பறிப்பவன் ராமன். கண்டவர் மனங்கவழும் கண்ணபுரத்தம்மா நெஞ்சிருக்கிற இல்லையா? அப்போ லக்ஷ்மணா, உன்னுடைய கண்ணையும் மனப்பையும் பறிப்பதற்காக நான் உன்னை பெறல. அவனை சேவிக்கப்படாதா? சேவிச்சா கைங்கரிய விக்னமாயிடும், கைங்கரிய விக்னமாயிடும். இதத்தான் தனக்கேயாக எனக்குள்ளு மீது எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே என்று பாதத்தை எடுத்துட்டார். எனக்கே ஆட்சி எக்காலத்தென்றும் என் மனக்கே வந்து இடமீரென்றுமின்றி தனக்கேயாக எனக்குள்ளு மீது. அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆனா இந்த பாட்டுல நீங்க ஞாபகம் ஞாபகம் இருக்க சொன்னேன். என்ன சொல்லுவாங்க? அப்படி இருக்கச்சே அப்ப உன்னை ராமனை சேவிக்கிறதுக்காக உன்னை பெறல, கைங்கரியம் மட்டும்தான் பெற்றேன். அப்ப ராம சௌந்தரியத்தில் கை வைக்காதே. ராமனை சேவிச்சாலே கெட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணும்? தலைய குனிஞ்சு அங்க ராமன் இருக்கான் நினைச்சுட்டு நீ கைங்கரியம் பண்ணு. நீங்க சில திவ்யதேசம் முன்னில் வச்சுக்கோ, அர்ச்சன சுவாமி இருப்பார், நல்லா உயர்ந்த நல்ல மகா வித்வானா இருப்பார், நல்லா எந்த ஆகமோ அந்த ஆகமத்துக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, நல்ல வித்வானா இருப்பார். ஆனா அவர் என்ன பண்ணுவார்? இப்படி நம்மளை பார்த்துருப்பார், கையில ஒரு விளக்கு வச்சுட்டு இருப்பார். சரிங்கோ பெருமாள் திருமுகத்தை செய்வீங்கோ, திருமுடியை செய்வீங்கோ, திருக்கருளை செய்வீங்கோ, திருநாமை செய்வீங்கோன்னு நம்மளை பார்த்துட்டு சொல்றாரு. நமக்கு தோணும் என்ன அதனவே இல்லாம அந்த பெருமாள் அப்படி சேவிச்சுட்டு விளக்க காமிக்க மாட்டதா சுவாமி? அனாதரத்தோடு இவர் என்னமோ என்ன பாக்கணும் அப்படின்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்குன்னு அது அர்த்தம் இல்லை. அவர் சேவிச்சார்னா மேற்கொண்டு வார்த்தை வராது. அதே நிலைதான் இங்க வார்த்தை. இங்க நிறைய விதேசங்கள் இங்க பார்த்திருக்கலாம். அப்ப வார்த்தை வராதனும் அதே போல என்ன இங்க அப்ப இங்க என்ன எடுத்துக்காரு? அப்ப ராமன் இருக்கிறான்னு தலை நெனிஞ்சுன்னு நீ கைங்கரியம் பண்ணு, பார்த்தா கைங்கரியம் கட்டிப்படும். இந்த பிரமாணத்தை எடுக்கிறதுக்காக தான் பெரியவா தமிழ் எடுக்கிறார். என்னன்னா ராம சௌந்தரியத்தை கண்டாலே ராம கைங்கரி கடும் அப்படின்னா பரத கைங்கரியத்துக்கு ராம சௌந்தரியம் தடங்களா இருக்காதுதான் கேள்வி. ஒண்ணுமில்லை, ராமனுக்கே கைங்கரியம் பண்ணணும்னாலே அந்த ராமனுடைய அழகை சேவிச்சாலே அந்த கைங்கரியம் நடக்காதுன்னு வந்து சொன்னா, அதே ராமனை சேவிச்சதா அந்த ராமனை தாண்டி பரதன்ட்ட வரணும்னு வர முடியுமா? வர முடியாது. அப்ப என்னன்னா அப்ப என்ன எது எது இந்த எது குற்றம்? ராம சௌந்தரியம், ராம பக்தி குற்றம். அததான் அனகா அனகா கச்சதா மாதுல குணம் பரதேன தனா அனகா. அனகா வரைக்கும் பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் சத்ருக்னகா, நித்திய சத்ருக்னகா. ஆச்சரியமான விஷயம். அதே ரொம்ப சுருக்கமா சொல்றேன், நிஜமா சொல்றேன். எங்க சுவாமி சொல்றது அழுதுக்கு வச்சிருந்ததுன்னா இப்படி சம்பிரதாயம்னா ஸ்ரீராமாயணம் வேறல்ல, சம்பிரதாயம் வேறல்ல. இதுதான் ஸ்ரீராமாயணம் என்னன்றது நாளை சாயங்காலம் இதே காலட்சம் உண்டு. காத்தால ராமானுஜ காலட்சம் உண்டு. அவசியம் கலந்துக்கணும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவிலேசனம், ஆச்சாரியம் திருவிலேசனம், பாகவதாகு திருவடிகளே சரணம். स्वामी धन्यवाद स्वामी। श्रीमते रामानुजाय नमः। धन्यवाद स्वामी। श्रीमते रामानुजाय नमः। அடியேன் स्वामी। श्रीमते रामानुजाय नमः। அடியேன் स्वामी। அடியேன் स्वामी। श्रीमते रामानुजाय स्वामी। சுமித்ரா தேவி மாதிரி வரணும் स्वामी। ஒரு பாகவதன் அதாவது சேஷத்துவத்துக்கு பாரதந்தியத்துக்கு இதுல இருந்து தெரிஞ்சுட்டோம் சுவாமி. சேஷத்துவம் லட்சுமணர் மானியும் சத்ருகணர் மானியும் அது அந்த மாதிரி இருக்கணும்னு தெரிஞ்சுட்டோம்.
அப்படி ஏதாவது பகவானிட்ட அது வழக்கா இருக்கணும். பாரதந்திரம்னா அவர்கிட்ட வழக்கா அவர் என்ன சொல்றாரோ அதபடி இருக்கணும். அத பரதன் நாட்டிலேயே இருன்னு சொன்ன மாதிரி நம்மளும் அது மாதிரி இருக்கணும். அந்த நிலைக்கு வரணும். சேஷத்தை விட பாரதந்திரத்துக்கு வந்துட்டா பகவான் நம்ம பக்கம் வந்துருவோம். நீ ரொம்ப இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்லி கொடுத்தேன் சுவாமி. ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியனை பிடிச்சுக்கணும். ஆச்சாரியன் இருக்கு சுவாமி. ஆனா ஃபுல்லா வரணும். இன்னும் 100% வரணும் சுவாமி. ராமானுஜர் பிடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஃபுல்லா வரணும் சுவாமி. இல்ல இதுதான் உங்களோட பகவான் தலை கட்டி கொடுத்துருவார். அந்த எண்ணம் பகவான் தலை கட்டி இருக்கு சுவாமி. இருக்கு உன்னோட உபன்யாசத்தை கேட்டு கேட்டு இன்னும் மேல வளர்ந்து அந்த ஃபுல் இது வந்து இந்த பிறவி இதோட முடிச்சுக்கணும் சுவாமி. அடியேன் சுவாமி. தன்யவாதம் சுவாமி. அடியேன் தேவர் திருவடிகளே சச்சி. ரொம்ப நாளா இன்னைக்கு நான் சாதிச்சேன் சுவாமி. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜர் தன்யவாதம் சுவாமி. ரொம்ப அற்புதமா இருந்தது சாமி. இதுல எளிமையா நீட்டா நல்லா புரியுது எல்லாம். சுவாமி நீ இப்படி சொல்லணும்னா நீ எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவான்னு இப்ப நினைச்சு பாத்துக்கிறேன். ராத்திரி எல்லாம் எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு தெரியல. ஆச்சாரியன் தான் கொடுக்குறாரு. அடியேங்கதான் ஒண்ணுமே இல்லை. அவருடைய திருவடி வரம் தான். அவர் தான் என் நாவிலில் வந்து புகுந்து நல்லின் கவி. அதைத்தான் சொல்றாருன்னு அர்த்தமே தவிர என்னவோ நான் அடியிட்டேன், நான் வாசிச்சேன், ஒண்ணும் கிடையாது. ஒரு துளியும் கிடையாது. ஆச்சாரியுடைய கட்டாட்சம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. நமக்குன்னு எதுவும் கிடையாது.